ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, சூப்பரான கிரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெறைய பேரு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்றப்ப கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். மறக்காம அந்த ஹைப்பையும் குடுங்க. அப்பதான் இன்னும் நெறைய பேருக்கு இந்த நாவல் போய் ரீச் ஆகும். என்னோட நாவல கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆனா நெறைய பேரு நாவல கேட்டுட்டு ரொம்ப வழவழன்னு இருக்கு, கொழ கொழன்னு இருக்கு, ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஷார்ட்டா சொல்றதுக்கு இது ஷார்ட் ஃபில்ம் கிடையாது. நாவல். நாவல் அப்டின்னா நம்ம ஒரு வெளியில ஒரு சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்து நெறைய பேராகிராஃப்லாம் கொண்டு வந்து அத பெருசா எழுதிட்டு போனா தான் அது நாவல். ஸோ அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நெறைய விரிவான பேராகிராஃப்ஸ் நெறைய நான் என்னோட நாவல்ல எழுதுறேன் தான். ஏன்னா என்னோட நாவல நான் ஒரு கொஞ்சம் பெருசா லென்த்தா கொண்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறதுனால தான் அது எழுதுறேன். லென்த்தா போறப்ப தான் எனக்கும் ஒரு நாவல் கம்ப்ளீட் பண்றது வந்து ஒரு 25 அத்தியாயங்கள் கொண்ட மாரி எழுதுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுறப்ப, நாவல் எழுதுறதுக்குள்ள அந்த பேசிக்கான எல்லா விஷயங்களையும் போடுறதுனால தான் அந்த மாதிரி வருது. நீங்க வந்து ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. எனக்கு ஷார்ட்டா நாவல் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு அந்த மாரி இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா சாரி. என்னோட நாவல் வந்து கொஞ்சம் நீளமா, லென்த்தா தான் இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான நாவலுக்குள்ள போலாம். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு சிட்டில தொடர்ச்சியான கொலைகள் நடக்குது. மரணம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இத கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இது யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. போலீஸோட விசாரணை ஆரம்பிக்குது. சந்தேகங்கள் வருது, கேள்விகள் வருது, தேடல்கள் இருக்கு. ஆனா எந்த ஒரு க்ளூவும் இல்ல. ஆனா திரும்ப திரும்ப கொலைகள் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. உண்மை கிடைக்கல. இந்த கேஸ் ஒரு சாதாரண கேஸ் இல்லன்னு புரிஞ்சதும், இப்ப அத எடுக்கிறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் வராரு. அவரோட சேர்ந்து இன்னும் 2 பேரும் இந்த கேஸ தீவிரமா விசாரிக்கிறாங்க. இந்த தேடுதல் வேட்டையில 3 பேரு இறங்குறாங்க. யாரு யார தேடுறாங்க அப்படின்னு கூட புரியல. ஆனா அவங்க தேடுறவன் அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இதுதான் இந்த தடையில்லாத வேட்டை. இப்போ வாங்க அந்த சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். அந்த நகரம் அந்த இரவு ஒரு விதமான அமைதியில மூழ்கி இருந்தது. அது ஒரு அமைதி. மழை தூறிக்கிட்டே இருந்தது. அந்த மழை சத்தம் கூட ஒரு விதமான பதட்டத்தை உண்டாக்குனது. சாலைகள்ல வண்டிகள் குறைந்து போயிருந்தது. சில நேரங்கள்ல மட்டும் ஒரு கார் வேகமா கடந்து போகிற சத்தம். அதுக்கப்புறம் திரும்ப அதே அமைதி. அந்த அமைதிக்குள்ள தான் அந்த இரவு ஒரு கொலை நடந்தது. எந்த தடயமும் இல்லாம, எந்த சாட்சியும் இல்லாம, யாருக்கும் தெரியாம. அந்த அபார்ட்மெண்ட் வெளியில பார்த்தா ஒரு சாதாரண பில்டிங் மாரி தான். ஆனா அந்த இரவு அந்த பில்டிங்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. 3வது மாடி 3பி அந்த வீட்டுக்குள்ள லைட்ஸ் இன்னும் ஆனா தான் இருந்தது. கதவு பாதியா திறந்திருந்தது. மழைக்காற்று உள்ள வந்து கர்டைன் மெதுவா அசைந்துட்டு இருந்தது. அந்த கர்டைனுக்கு பின்னாடி தரையில ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அவன் கண்கள் திறந்த நிலைமையில இருந்தது. ஆனா அவனோட உடம்புல உயிர் இல்ல. அவனோட முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன். அது பயமா, இல்ல அதிர்ச்சியா, இல்ல சொல்ல முடியாத ஒரு ஃப்ரோசன் மொமெண்ட்டான்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ள எந்த பொருளும் டிஸ்டர்ப் ஆகல. டேபிள் மேல காஃபி கப் கூட விழல. லேப்டாப் இன்னும் ஆன்லயே இருந்தது. டிவி மியூட்ல ஒரு நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருந்தது. எல்லாமே நார்மலா இருந்தது. ஆனா அந்த நார்மலுக்குள்ள தான் அந்த அப்நார்மல் இருந்தது. அந்த மனிதன் அரவிந்த். ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயி. யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. அவனுக்குன்னு எனிமீஸ் எதுவும் இல்லன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த இரவு அவன் இறந்து போயிருந்தான். எப்படி? யாரால? ஏன்? இந்த கேள்விக்கு இனிமேல் தான் பதில் கிடைக்கும். சில நிமிடங்களுக்கு பின்னாடி போலீஸோட சைரன் அந்த அமைதியை கிழிச்சது. அந்த பில்டிங் முழுக்க லைட்ஸ் ஆன் ஆக ஆரம்பிச்சது. மக்கள் வெளியில வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கியூரியாசிட்டி, அந்த பயம், அந்த குரல்கள் எல்லாமே இப்போ ஒரே நேரத்துல மிக்ஸ் ஆகி இருந்தது. போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தவுடன் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எந்த க்ளூவும் கிடைக்கல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு போலீஸ் மெதுவா சொன்னாரு. எந்த ஃபைட் மார்க்ஸும் இல்லையே, எந்த வெப்பனும் இல்லையே, ஃபோர்ஸ்டு என்ட்ரியும் இல்ல. அது ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரைம் மாதிரி இருந்தது. ஆனா அவர்கள் கவனிக்காத ஒரு விஷயமும் இருந்தது. அந்த வீட்டோட பெட்ரூம் சுவர்ல மழை துளிகள் ஜன்னல் வழியா விழுந்து அந்த சுவரை கொஞ்சம் நனைத்திருந்தது. அந்த நனைந்த சுவர்ல ஒரு விஷயம் மெதுவா தெரிய ஆரம்பிச்சது. அது முதல்ல ஒரு ஸ்கிராட்ச் மாதிரி தான் இருந்தது. ஆனா போலீஸ் டார்ச் லைட் அது மேல விழுந்ததும் அது ஒரு சிம்பல், ஒரு குறியீடுன்னு புரிஞ்சது. 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 5 மைனஸ் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். இது ஒரு சாதாரண சிம்பல் இல்ல. அது ஒரு மெசேஜ் மாதிரி இருந்தது. யாரோ அதை எழுதிட்டு போயிருக்காங்க. இது பிளட்டா? இல்ல வேற ஏதாவது கெமிக்கலா? அந்த மொமெண்ட்ல யாருக்குமே புரியல.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர், இது ஒரு சாதாரண கொலை இல்லை. அந்த நேரத்தில் தான் அந்த கேஸுக்கு ஆகுறாரு ஆஃபீஸர் ஆதித்யா. அவர் அந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அவர் மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே நடந்து வந்தார். ஒவ்வொரு டீட்டெயிலையும் கவனிச்சாரு. அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் சில நொடிகள் நின்று பார்த்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய பார்வை இப்போ அந்த சுவருக்கு போனது. அந்த சிம்பல் மீது, அந்த 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 5 மைனஸ் ஸ்கொயர். அவருடைய முகத்தில் ஒரு சின்ன மாற்றம். இது பயமா இல்லை அதிர்ச்சியா இல்லை ஏதோ ஒரு பழைய நினைவு திரும்பி வந்த மாதிரியா? அவர் மெதுவாக சொன்னார், ஓ, திரும்ப இது ஆரம்பிச்சிடுச்சா? அங்கே இருந்த ஒரு கான்ஸ்டபிள் கேட்டான். சார், என்ன சார் சொல்கிறீங்க? என்ன ஆரம்பம்? ஆதித்யா பதில் சொல்லலை. அவருடைய பார்வை இன்னும் அந்த சிம்பல் மேலேயே இருந்தது. அந்த சிம்பல் அவருக்கு புதுசாக இல்லை. அதை அவர் முன்னாடியே பார்த்தது போல ஒரு ஃபீலிங் அவருக்கு புரிஞ்சது. அது இன்னும் அவருக்கு நினைவுக்கும் வந்தது. அந்த இரவு முடிந்ததும் அது ஒரு சாதாரண மர்டர் கேஸ்ன்னு முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அடுத்த நாள் காலை சென்னை முழுக்க ஷாக் அடைய போகுது. ஏன்னா அந்த கில்லர் அந்த சிம்பலை மட்டும் விட்டுட்டு போனவன் இல்லை. அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்திருந்தான். ஒரு பெரிய நியூஸ் சேனல் ஆஃபீஸ்க்கு ஒரு கவர் வந்து சேர்ந்தது. அதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னதுன்னா, அது அவன் கையால் எழுதப்பட்ட கடிதம். ஒரு சிம்பல், அதே சிம்பல் மற்றும் ஒரு வரி மட்டும். நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னை முடிஞ்சா பிடிச்சு பாருங்க. அந்த இரவு ஸ்டேஷனில் இருந்த எல்லாருமே ஒரு வித சீரியல் மர்டர் ஆரம்ப மாதிரி தான் தோன்றினது. ஆனால் ஆதித்யாவுக்கு அது வேற மாதிரி இருந்தது. இது ஒரு கேம், அது கூட ஒரு பர்சனல் கேம். ஏன்னா அந்த கில்லர் அனுப்பின லெட்டரில் இருந்த ஒரு லைன் அவனோட மனசை விட்டே போகலை. இதை முன்னாடி பார்த்துருக்கமே, ஒருவேளை இது சும்மா ஒரு நம்மளை திசை திருப்புறதுக்கான முயற்சியாக இருக்குமோ இவன் இந்த மாதிரி லெட்டர் அனுப்புறது? இல்லை அவன் நம்மளோட மூளையோட விளையாண்டு பார்க்குறானா? ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு ஆதித்யாவோட உள்ளுக்குள்ளே தெரியும். ஏன்னா ஆதித்யா அந்த சிம்பலை உண்மையிலே பார்த்துருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஐபிஎஸ் ட்ரைனிங் அகாடமியில் இருந்தப்போ அது ஒரு எக்ஸசைஸ், அதாவது ஒரு ட்ரைனிங்கில் அதுவும் ஒரு பகுதி. அன்சால்வ்டு கேசஸ் ஃபைல்ஸ் அனாலிசிஸ், அதாவது பழைய முடிவில்லாத கேஸ் ஃபைல்ஸை வந்து ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கணும். அதில் இருக்க ஹிடன் க்ளூஸை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸில் தான் ஆதித்யா அந்த சமயத்தில் ஒரு ஃபைல் எடுத்திருந்தார். கேஸ் நம்பர் 27/1999. அந்த ஃபைல் மற்ற எல்லா ஃபைல்ஸுக்கும் வித்தியாசமாக இருந்தது. விக்டிம்ஸோட ரேண்டம் எவிடன்ஸ் ஆல்மோஸ்ட் 0. ஆனால் ஒவ்வொரு க்ரைம் சீன்லையும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள், 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 5 மைனஸ் ஸ்கொயர். அந்த டைமில் ஆதித்யா அந்த கேஸில் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தார். மற்ற ட்ரெயினிஸ் எல்லாருமே சிம்பிளான கேசஸ் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஆனால் ஆதித்யா மட்டும் அந்த கேஸ் 27 ரொம்ப டீப்பாக போயிட்டாரு. நாட்களாக இரவுகளாக அந்த ஃபைலில் இருந்த ஃபோட்டோஸ், நோட்ஸு, ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ண முயற்சி பண்ணார். விக்டிம்ஸோட லொக்கேஷனை மேப் பண்ணார். டேட்ஸை கம்பேர் பண்ணார். அந்த சிம்பிளை டீகோட் பண்ண முயற்சி பண்ணார். ஒரு ஸ்டேஜுக்கு அவருக்கு ஒரு பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அந்த விஷயம் முடிஞ்சது, அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. ஃபைல் திரும்பி அந்த இடத்துக்கே போயிடுச்சு. அதோட அந்த மிஸ்ட்ரியும் அங்கேயே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆதித்யா அந்த கேஸ் பற்றி யாருக்கிட்டேயுமே பேசலை. அது ஆதித்யாவோட பர்சனல் க்யூரியாசிட்டி மட்டும். ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு பின்னாடி அதே கேஸ், அதே சிம்பிள் திரும்ப அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இப்போ கில்லருக்கு தெரியும் ஆதித்யா அந்த கேஸை ஸ்டடி பண்ணது. அவன் அதில் என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்ணான்? அந்த நினைவுகளோட அவன் மைண்டில் இப்போ ஒரு கோல்டான வேவ் மாதிரி ஓடுனது. இது எப்படி பாசிபிள்? அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இவங்க எக்ஸசைஸ் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாம் யாரும் பொதுமக்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஃபைல்ஸோட ஆக்சஸும் லிமிட்டடு. ட்ரைனிஸ் அனாலிசிஸ் ரெக்கார்ட்ஸ் கூட கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். அப்படின்னா அந்த கொலைகாரன் யார்? அவன் எங்கேருந்து இந்த கேஸ் ஃபைலை பார்த்தான்? இல்லை இவன் அந்த பழைய கில்லர் தானா? அந்த நேரத்தில் ஆதித்யா சடனாக ஒரு விஷயத்த நினச்சாரு. அந்த ட்ரைனிங் பேட்சில் அவர் மட்டும் அந்த கேஸ் எடுத்தவர் இல்லை, இன்னும் சில பேர் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபைலை எடுத்து பார்த்தது ஆதித்யாவும் எடுத்து பார்த்தாரு. ஆனால் அந்த கேஸ் ஃபைலை அவர் நடுவுலேயே விட்டுட்டாரு. இப்போது ஆதித்யாவுக்கு நம்மளோட சேர்ந்து அந்த டைமில் வேறு யார் அந்த கேஸ் ஃபைலை எடுத்து பார்த்தது அப்படின்னு ஒரு நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. அதே நேரம் ஸ்டேஷனுக்கு ஒரு கால். சார், 2வது கொலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு போனப்போ அதே பேட்டர்ன், ஸ்ட்ரகிள் இல்லை, வெப்பன் இல்லை, பாடி மட்டும். ஆனால் இந்த தடவை அந்த சுவரில் இருந்த சிம்பிள் வேறு மாதிரி இருந்தது. 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 10 மைனஸ் ஸ்கொயர். ஆதித்யா அதை பார்த்தவுடன் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இப்போது அந்த நம்பர் 5லிருந்து 10 மாறி இருக்கு. அதாவது இது ஒரு ரேண்டம் இல்லை, இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு கவுண்டவுன் அல்லது ஒரு லிஸ்ட். இப்போது அந்த பாடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பர், அதில் ஒரே ஒரு லைன் மட்டும்.
ஓகே, உங்களுக்கு நினைவுக்கு வருதா இல்லை இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா ஆஃபீஸர்? அந்த லைனை படித்தவுடன் ஆதித்யாவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த கில்லர் ஆதித்யாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவனோட ரியாக்ஷனையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அதாவது இந்த கேமில் கில்லர் மட்டும் இல்லை, இன்னும் யாரையோ இருக்காங்க. அந்த இரண்டாவது கொலை நடந்த இடம் ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த இரவு அது ஒரு கிரைம் சீனாக நின்னது. டிம் லைட்டு, மழை நனைத்த தரை, போலீஸோட பேரிகார்டு, ஃபாரன்சிக் டீம் பிஸியாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த ஒரு அட்மாஸ்பியர், அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான சைலன்ஸ், ஒரு இன்விசிபிள் ஃபியர். அந்த பாடி இன்னும் அங்கேயே தான் இருந்தது. 25 முதல் 26 வயசு இளைஞன் அவன். அவன் முகத்தில் இருந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன், அது ஃபைட் பண்ணி இறந்தவனோட ஃபேஸ் இல்லை, அது சடனாக லைஃப்பை முடிஞ்ச ஒருத்தனோட முகம். ஆதித்யா மெதுவாக அந்த பாடிக்கு பக்கத்தில் போய் பார்த்தாரு. திரும்ப அதே மாதிரி எந்த ஒரு போராட்டமும் இல்லை, மனசுக்குள்ளே சொன்னார். அவருடைய பார்வை மெதுவாக இப்போ பக்கத்தில் இருந்த சுவருக்கு போனது. அங்கே இருந்தது அந்த அதே புதிய குறியீடு, 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 10 மைனஸ் ஸ்கொயர். இது ஒரு நம்பர் சேஞ்ச் மட்டும் இல்லை, அது ஒரு மெசேஜ். அந்த பேப்பர் அந்த பாடிக்கு பக்கத்தில் இருந்தது. அந்த க்ளூ நினைவுக்கு வருதா இல்லை இன்னும் ஹெல்ப் வேணுமா ஆஃபீஸர்? அந்த லைன், அது ஒரு டீஸ் மாதிரி இல்லை, அது ஒரு க்ளூ மாதிரி இருந்தது. அடுத்தது என்னை நீ சீக்கிரமாக கண்டுபிடின்னு அவன் க்ளூ கொடுக்கறது போல இருந்தது. ஆதித்யா உடனே ஒரு முடிவு எடுத்தார். இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்பர்ஸை டீகோட் பண்ணணும். ஸ்டேஷனுக்கு திரும்பினதும் இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு, அதுக்கு முன்னாடி போய் நின்னார். அதில் அந்த 2 கேஸு. ஆதித்யா ஒரு மார்க்கர் எடுத்தார். அந்த நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணார். பழையதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் 5, 10. இப்போ ஆதித்யாவோட மைண்டில் ஒரு புது பேட்டர்ன் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒருவேளை இது டேட்ஸாக இருக்குமா, இல்லை லொக்கேஷன்ஸை குறிக்குதா, இல்லை விக்டிம்ஸோட சீக்வன்ஸா? ஆனால் எந்த ஒன்றுமே ஃபிட் ஆகலை. அந்த நேரத்தில் கார்த்திக் மெதுவாக சொன்னான் அசிஸ்டன்ட், சார் இந்த 27 நம்பர் ஒருவேளை அது ஏதாவது வருஷமாக இருக்குமா, 27 இயர்ஸ் பேக்குன்னு? ஆதித்யா இப்போ கார்த்திக்கை பார்த்தாரு. ஆமாம், ஆல்ரெடி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மெதுவாக சொன்னார். திரும்ப அந்த போர்டுக்கு வந்தார். இப்போ 5, 10 இருக்குது. இது ஒரு இன்க்ரிமெண்ட். ஆதித்யா சடனாக ஃப்ரீஸ் ஆனார். 5லேருந்து 10 அப்படின்னா அடுத்தது 15 வருமோ, அதாவது இன்னும் ஒரு மர்டர் வரப்போதோ? அந்த ரியலைசேஷன் வந்தவுடன் உடனே ஆதித்யா சிட்டி மேப்பை ஓப்பன் பண்ணார். ஃபஸ்ட்டு விக்டிமோட லொக்கேஷன், செகண்ட் விக்டிமோட லொக்கேஷன், அந்த 2 பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணார். இப்போது அது ஒரு லைன் உருவானது. அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணார். அது ஒரு 3rd லொக்கேஷனுக்கு பாயிண்ட் பண்ணுது. சார் ஒருவேளை இது கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம்ல, கார்த்திக் சொன்னான். ஆனால் ஆதித்யா மெதுவாக தலையசைச்சார். இவன் கோயின்சிடென்ஸை வச்சு வேலை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 3rd லொக்கேஷன், அது ஒரு பொதுவான இடம், மக்கள் நிறைய வர்ற இடம். அதாவது கில்லர் இன்னும் தைரியமாக போக போகிறான். அதே நேரத்தில் ஒரு தெரியாத இடத்துல ஒரு மனுஷன் டார்க் ரூமில் உட்காந்துருந்தான். அவன் முன்னாடி ஒரு டேபிள், அதில் சில ஃபோட்டோஸ். ஃபஸ்ட்டு விக்டிமோட ஃபோட்டோ, செகண்ட் விக்டிமோட ஃபோட்டோ. அவன் இப்போ மெதுவாக ஒரு பேனாவை எடுத்தான். அடுத்த ஃபோட்டோ மீது ஒரு சர்க்கிள் போட்டான். அடுத்த டார்கெட். அவன் மெதுவாக சிரித்தான். ஆஃபீஸர், இந்த தடவை நீ முன்னாடி வருவியா இல்லை நான் முடிச்சிருவேனா? அந்த நகரம் அந்த மாலை வேளையில் இப்போ வேறொரு உலகம் மாதிரி இருந்தது. மழை நின்று விட்டாலும் அந்த ஈரமான சாலைகளில் தெருவிளக்கின் ஒளி பிரதிபலித்து ஒரு மங்கலான வெளிச்சம் உருவாகி கொண்டிருந்தது. மக்கள் வழக்கம் போல தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ரோடு பக்கம் இருக்கிற கடைகள், டீ கடைகள், பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிறவங்க, ஃபோனில் பேசிக்கிட்டே நடக்கிறவங்க, எல்லாமே ஒரு சாதாரண நாளோட ரொட்டீன் போல தான். ஆனால் அந்த சாதாரணத்துக்குள்ளே தான் ஒரு அசாதாரணமான விஷயம் நெருங்கிக்கிட்டே இருந்தது. யாருக்கும் தெரியாமல், யாரும் உணர முடியாமல். அந்த இடம் ஆதித்யா மேப்பில் லொக்கேஷன் பண்ண அந்த 3rd லொக்கேஷன். அது ஒரு பிஸியான மார்க்கெட் ஏரியா. மக்களோட கூட்ட நெரிசல் எப்போது இறக்குற இடம். அந்த மாதிரியான இடத்த தான் கில்லர் தேர்வு பண்ணியிருப்பான் அப்படின்ற ரியலைசேஷன் இட்செல்ஃப் ஒரு ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா அது ஒரு ப்ரைவேட்டான கொலை கிடையாது, இது மக்கள் முன்னாடி நடக்க போகிறது. யாருக்கும் தெரியாமல் நான் இங்கே கூட கொலை பண்ண முடியும் அப்படின்னு அவன் சவால் விடுற மாதிரியான ஒரு மூவ். ஆதித்யா அந்த இடத்துக்கு வந்து நின்னப்ப ஆதித்யாவோட கண்கள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி மட்டும் இல்லை, ஒரு ஹண்டர் மாதிரி வேலை செஞ்சது. கூட்டத்தில் ஒவ்வொரு முகத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தார். யாராவது நர்வஸாக இருக்காங்களா, யாராவது அவாய்ட் பண்ணுறாங்களா, யாராவது அப்சர்வ் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் ஆதித்யா கவனித்தார். அவர் கூட இருந்த போலீஸ் டீமும் அதே மாதிரி யூனிஃபார்மை தவிர்த்து நார்மல் உடைகளில் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு சந்தேகமான மூமெண்ட் இருந்தாலும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டம் அது ஒரு அன்பிரடிக்டபிள். ஒரு மனுஷன் மற்றவரோட தோளில் மோதிக்கிட்டு போகிறான். ஒரு பொண்ணு
ஃபோனில் சிரித்து பேசிட்டு நடக்கிறா. ஒரு சின்ன பையன் பலூன் வாங்க கத்துறான். அந்த கூட்டம், அந்த மூமெண்ட், அந்த ரேண்டம்னஸ், இது எல்லாமே அந்த கூட்டத்தில் ஒரு கொலகாரம் மறைஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே ஒரு இன்விசிபிள் டென்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆதித்யா அந்த ஒரு இடத்துல நின்று கூட்டத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட மைண்டில் திரும்பி அந்த நம்பர்ஸ் மட்டும் வந்தது. 5, 10, அடுத்து 15. இது என்ன ஒரு டைம் இன்டர்வலா, இல்லை லொக்கேஷனோட சீக்வன்ஸா, இல்லை விக்டிமோட நம்பராக இருக்குமோ? ஆதித்யாவோட மனசில் ஒவ்வொரு பாசிபிலிட்டியும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் எந்த ஒன்றுமே கம்ப்ளீட்டான பதிலை கொடுக்கல. அது ஒரு ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி இருந்தது. அதுவும் இன்டென்ஷனலாக இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிற ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி. கொலகாரன் இப்போது ஆதித்யாவை மெதுவாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டீஸ் பண்ணுறான், டெஸ்ட் பண்ணுறான். அந்த நேரத்தில் தான் கூட்டத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஒரு மனுஷன் திடீர்னு தடுமாறி கீழே விழுந்தான். முதல்ல அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தோன்றுனது. பக்கத்தில் இருந்தவங்க அவனை எழுப்ப ட்ரை பண்ணாங்க. என்னாச்சு என்னாச்சு, தண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த மனிதன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவன் கண்கள் பாதி திறந்த நிலையில் இருந்தது. பாடி லூஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. அந்த மொமெண்ட்டில் தான் ஆதித்யா அந்த இடத்துக்கு ஓடி போனார். இப்போ ஆதித்யா அந்த மனுஷன் பார்த்தவுடன் தெரிஞ்சிருச்சு, இது ஆக்சிடெண்ட் இல்லை, இது அடுத்த டார்கெட். உடனே அவர் பல்ஸை செக் பண்ணார். ஸ்லோ ஆகிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் கான். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க கத்துனாரு. ஆனால் அந்த சில செகண்ட்லேயே அந்த மனுஷனோட உயிர் போக ஆரம்பிச்சது. அந்த கூட்டம், அந்த கத்தல் சடன்லி சைலண்ட்டாக ஆரம்பிச்சது. ஒரு பய அலை மாதிரி அந்த இடம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆதித்யா இப்போ அந்த ஆளோட ஷர்ட் பாக்கெட்டை செக் பண்ணார். அதுக்குள்ளே மடித்து வைக்கப்பட்ட ஒரு பேப்பர். அதை திறந்த உடனே அதே தான், ஆதித்யா எதிர்பார்த்தது தான். 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 15 மைனஸ் ஸ்கொயர். அவருடைய கண்கள் அந்த நம்பர் மேலே ஃப்ரீஸ் ஆனது. அதே தான், நம்ம நினச்சது தான், 15. அவன் பர்ஃபெக்ஷனாக ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கான். இந்த சீக்வன்ஸ் கில்லர் அடுத்த ஸ்டெப்பை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ அந்த பேப்பருக்குள்ளே இன்னொரு லைன் இருந்தது. இப்போ புரியுதா ஆஃபீஸர், நான் எப்போவுமே ஒரு ஸ்டெப் உங்களுக்கு முன்னாடி தான் இருப்பேன். அந்த லைன் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, இப்போ அது ஒரு ட்ரூத். ஆம்புலன்ஸ் வந்தது, பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. க்ரௌட் இப்போ அமைதியாக டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல இருந்த அந்த இன்விசிபிள் பயம் மட்டும் அப்படியே இருந்தது. ஆதித்யா அந்த இடத்துல நின்னபடியே இருந்தார். அவருடைய மனசுக்குள்ளே ஒரு புதிய ரியலைசேஷன் மெதுவாக உருவாகிக்கிட்டு இருந்தது. இந்த கொலைகாரன் விக்டிம்ஸை ரேண்டமாக தான் தேர்வு பண்ணுறான், ஆனால் அவன் எக்ஸாக்டான லொக்கேஷனை தேர்வு பண்ணுறான். இந்த இடத்த கரெக்டாக டார்கெட் பண்ணுறான். அது கூட இந்த கூட்டத்தில் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல், எந்த ட்ரேஸும் இல்லாமல். என்ன கொடுத்து கொலை பண்ணுறான்? பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பானோ, இல்லை சம்திங் இன்னும் ஏதாவது அட்வான்ஸ்டான விஷயத்தை யூஸ் பண்ணுவானோ? அந்த நேரத்தில் அவரோட மைண்டு சடனாக ஒரு டீட்டெயிலை கனெக்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு விக்டிம் வீட்டுக்குள்ளே, செகண்ட் விக்டிம் பஸ் ஸ்டாண்டு, தேர்ட் விக்டிம் கூட்டத்துக்குள்ளே. லொக்கேஷன் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கொலைகாரனுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் கூடுது. ஆதித்யா மனசுக்குள்ளே மெதுவாக சொன்னார், இவன் என்னை மட்டும் டெஸ்ட் பண்ணல, அவன் முழு சிஸ்டமையே சேலஞ்ச் பண்ணுறான். அந்த இரவு ஸ்டேஷனுக்கு திரும்பினதும் ஆதித்யா திரும்ப அந்த போர்டு முன்னாடி நின்னார். 5 இப்போ 10 இருந்தது, 10 15 இருந்தது. அவர் மார்க்கரை எடுத்தார். அடுத்து எழுதினார் 20. அவருடைய கண்கள் இப்போ அடுத்த நம்பர் மேலே இருந்தது. மெதுவாக சிரித்தார். ஆனால் அது ஒரு நார்மலான சிரிப்பு அல்ல, அது ஒரு ரியலைசேஷன். இப்போ இந்த விளையாட்டு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இருட்டு ரூமில் அந்த கில்லர் ஒரு புதிய பேப்பரில் எழுதிக்கிட்டு இருந்தான். அதில் ஆல்ரெடி எழுதப்பட்டிருந்தது 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 20 மைனஸ் ஸ்கொயர். அவன் பேனாவை நிறுத்தி இன்னொரு லைன் சேர்த்தான். நீ இன்னும் ரெடியாகல ஆஃபீஸர். அந்த இரவு முழுக்க ஆதித்யா தூங்கவே இல்லை. ஸ்டேஷனில் இருந்த அந்த டிம் லைட், அந்த சைலண்டான காரிடர்ஸ், அந்த இடத்துல அவர் மட்டும்தான் இன்னும் விழிச்சிட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடி இருந்த அந்த போர்டு, அந்த நம்பர்ஸ், அந்த சிம்பிள்ஸ், இது எல்லாமே இப்போ ஒரு பெரிய புதிர் மாதிரி இல்லை. இது ஒரு பாஸ்ட்லேருந்து வந்த ஒரு ஷேடோ மாதிரி தோன்ற ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா இப்போ அவருக்கு அது ஒரு கிளியர். இந்த கேம் அவர் நினைக்கிற மாதிரி சிம்பிள் கிடையாது. இது ஒரு பர்சனல். அது கூட ஒரே ஒருத்தனோட இல்லை, அது ஒரே நேரத்தில் இன்னும் நிறைய பேரோட ஸ்டோரி ஆகலாம். இப்போது ஆதித்யா சேர்லேருந்து எழுந்து மெதுவாக விண்டோ பக்கமாக நடந்தார். வெளியில் மழை திரும்ப தூர ஆரம்பிச்சிருந்தது. அந்த மழை சத்தம் அவரோட நினைவுகளை திரும்ப கொண்டு வந்தது. ஐபிஎஸ் ட்ரைனிங் டேஸ், அந்த அகாடமி, அந்த லாங்கான காரிடர்ஸ், அந்த லேட் நைட் டிஸ்கஷன்ஸ், அந்த அன்சால்வ்டு கேஸ் ஃபைல்ஸ் எக்ஸசைஸ். அந்த டைமில் அவர் மட்டும் அந்த கேஸ் 27 ஃபைலில் டீப்பாக போனவர் கிடையாது. இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, அந்த ஃபைலை எடுத்து பார்த்துருக்காங்க. இப்போது அதுதான் ஆதித்யாவோட பிக்கஸ்ட் கொஷினாக இருந்தது. அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாமே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்களோ, இல்லை அவங்களுக்கும் இந்த தொடர் கொலைகளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ?
ஆதித்யா உடனே ஒரு முடிவெடுத்தார், அந்த ட்ரைனிங் பேட்ச் ரெக்கார்ட்ஸை நம்ம பார்க்கணும். அடுத்த நாள் காலையில் ஐபிஎஸ் ட்ரைனிங் அகாடமி ஆஃபீஸ்க்கு வெளியில் பார்த்தா அது ஒரு சாதாரண கவர்மெண்ட் செட்டப் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கு உள்ளே இருந்தது சிஸ்டம், பல வருஷங்களாக சேமித்து வச்சுருக்கிற தகவல்களோட அமைதியான ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். எந்த ட்ரெயினி எந்த ஃபைல் பார்த்தான், எப்போ ஆக்சஸ் பண்ணான், என்ன நோட்ஸ் எழுதுனா, எல்லாமே டிஜிட்டலாக ட்ராக் பண்ணப்பட்டிருந்தது. அந்த டேட்டா யாருக்கும் தெரியாமல் அங்கே அமைதியாக இருந்தது இப்போ வரைக்கும். ஆதித்யா இப்போ அந்த சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்தாரு. அவரோட அப்ரோச் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை, ஒரு மனுஷன் தன்னோட கடந்த காலத்தை தேடுற கனெக்ஷன் மாதிரி இருந்தது. அவர் கேட்டது சிம்பிள் தான், ஐபிஎஸ் பேட்ச் நம்பர் 2016 கேஷ் ஆக்சஸோட லாக்ஸ் வேணும். அந்த ஆஃபீஸர் லாகின் பண்ணி டேட்டா ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்க்ரீனில் ஒரு ஸ்ட்ரக்சர்டான லிஸ்ட்டு தெரிஞ்சுது. நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்ட என்ட்ரிஸ், எந்த எமோஷனும் இல்லாத டேட்டா. அந்த டேட்டாக்குள்ளே தான் ஒரு மறைந்த கதை இருந்தது. கேஸ் சர்ச் பண்ணவுடன் கேஸ் நம்பர் 27/1999 அதுக்கான ஆக்சஸ் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆனது. ஆதித்யா ஆர் 14/8/2016 6 நாட்கள் தொடர்ந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ராகவ் மேனன், அதே போல் அவர் ஒரு 3 நாட்கள் இன்கம்ப்ளீட். சத்யன் பிரகாஷ் 4 நாட்கள். 3 என்ட்ரிஸ் மட்டும் இவரோட பேட்சில் இருந்தது. அதுவே அந்த ஃபைலை அந்த பேட்சில் ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்த்தவங்க. ஆதித்யா இப்போ அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருந்தார். அந்த நேம்ஸ் அவருக்கு புதுசு இல்லை, ஆனால் இப்போது அது ஒரு புதிய அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு இருந்தது. அவருடைய கவனம் மெதுவாக இப்போ நெக்ஸ்ட் காலமுக்கு மாறினது. ரிமார்க்ஸ் நோட்ஸ். ஆதித்யா எழுதியிருந்தார், பேட்டர்ன் பார்ஷியலி ஐடென்டிஃபைடுன்னு. ராகவ் டேட்டா இன்கன்சிஸ்டன்ஸ் ட்ராப்டுன்னு போட்டிருந்தாரு. சத்யன் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் நீட்ஸ் கண்டினியூஷன்னு போட்டிருந்தாரு. அந்த லாஸ்ட் லைன் மட்டும் அது ஒரு சாதாரண ட்ரைனிங் ரிமார்க் மாதிரி இருந்தாலும் இப்போ அது ஒரு வேறு வார்த்தையை வடிவத்தை கொடுத்தது. சீக்வன்ஸ், அந்த வேர்டு அவரோட மைண்டில் அந்த மர்டரோட நம்பர்ஸை கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. 5, 10, 15. இப்போ ஆதித்யா அதை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தார். ஆதித்யா அந்த ஸ்க்ரீனையே இன்னும் சில செகண்ட்ஸ் பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவாக சேரில் இருந்து எழுந்தார். தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ஆஃபீஸருக்கு சொல்லிட்டு வெளியில் நடந்தார். காரிடரில் நடந்துட்டுருக்கிறப்ப அவரோட மனசில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தது. ஒருவேளை இது கோயின்சிடென்ஸாக இருக்கலாமோ, இல்லை அந்த டைமில் எழுதப்பட்ட ஒரு அப்சர்வேஷன் தான் இப்போ ரியலாக நடக்குதா? இப்போ அவர் உடனே எந்த கன்க்ளூஷனுக்கு போகல. ஒருவேளை சத்யனுக்கும் இந்த கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்த 3 பேருக்கும் இந்த விளையாட்டில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸ்டேஷனுக்கு திரும்பினதும் அவர் முன்னாடி அந்த போர்டு முன்னாடி போய் நின்னார். 5, 10, 15 மார்க்கரை எடுத்து அடுத்ததை எழுதினார். 20. அவர் அந்த நம்பரை சில நொடிகள் பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், இந்த சீக்வன்ஸ், இந்த தொடர்ச்சி எங்கே முடியும்? அந்த கேள்விக்கு அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஆனால் அந்த பதில் எங்கே இருக்குது? அந்த பழைய ஃபைலில் இருக்கா, இல்லை அந்த 3 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்டையா, இல்லை இன்னும் தெரியாத ஏதோ ஒரு ட்ரூத்லையா? அந்த இரவு வேறு ஒரு இடத்துல ஒரு மனுஷன் அமைதியாக உட்காந்துருந்தான். அவன் முன்னாடி பேப்பர், அதில் மெதுவாக எழுதுனான். அதே தான், 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 20 மைனஸ் ஸ்கொயர். அவன் ஒரு செகண்ட் அந்த நம்பர்ஸை பார்த்தான். அதுக்கப்புறம் பேனாவை விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணான். அடுத்த நாள் காலை ஆதித்யா அந்த இன்டெலிஜென்ஸ் விங் ஆஃபீஸ்குள்ளே நுழைந்தப்ப அந்த பில்டிங்கில் இருந்த அமைதி இப்போ வேறு மாதிரி இருந்தது. அது யாரோ எதையோ மறைத்து வைக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல்டான சைலன்ஸ். அந்த இடத்துக்குள்ளே போகிற ஒவ்வொரு மனுஷனையும் அது கவனிக்கிற மாதிரி. ஆதித்யா அந்த காரிடரில் நடந்துட்டு இருந்தப்ப அவரோட மனசுக்குள்ளே ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த கேஸில் யாரோ நமக்கு முன்னாடி இருக்காங்களோ? இப்போ அந்த யோசனையோட அவர் அந்த ரூம் கதவை மெதுவாக தட்டினார். உள்ளே வாங்க. அந்த குரல் ரொம்ப அமைதியாக இருந்தது, எந்த அர்ஜென்சியும் இல்லை. அந்த ரூம்குள்ளே நுழைந்த உடனே சத்யன் அங்கே இருந்தார். அவரோட பொசிஷன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது, ஆனால் அவரோட கண்கள் மட்டும் ஷார்ப்பாக இருந்தது. அது எதையோ தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அவருடைய மேலே பார்வையை தூக்கி பார்த்தாரு. சின்ன சிரிப்பு. ஓ ஆதித்யா, சர்ப்ரைஸ். நீ என்ன இந்த நேரத்தில் வர்ற? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் இருக்கும் போலையே நீ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வர்றதுக்கு. அந்த சந்திப்பு ஒரு சாதாரண இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்பு. இப்போது ஆதித்யா நேராக கேட்டார், சத்யன், உனக்கு கேஸ் நம்பர் 27 நினைவில் இருக்கா? சத்யன் முகத்தில் ஒரு செகண்டுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக சிரித்தார். ஆமாம் ஆமாம், அந்த கேஸை எப்படி மறக்க முடியும் ஆதித்யா? இப்போ அவர் டேபிள் மேலே இருந்த ஒரு பேனாவை எடுத்தார். எதுவுமே சொல்லாமல் பேப்பர் மேலே எழுத ஆரம்பித்தார். 5, 10, 15. ஆதித்யா இப்போ அதை நோட் பண்ணார். அதை அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் சத்யன் ஆல்ரெடி நம்பர்ஸை தெரிஞ்ச மாதிரி சொன்னார். இந்த நம்பர்ஸ் தான் இப்போ வந்துட்டு இருக்குல்ல? கேஷுவலாக கேட்டார் சத்யன். அந்த மொமெண்ட் ஆதித்யாவுக்குள்ளே ஒரு சில் தோன்றினது. எப்படி சத்யனுக்கு இது தெரியும்?
ஆனால் ஆதித்யன் அதை வெளியில் காட்டலை. ஆமாம், இதை தேடி தான் வந்தேன். சத்யன் இப்போ அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு இருந்தார். அவரோட முகத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபோக்கஸ். அது ஒரு சாதாரண அனாலிசிஸ் இல்லை, அது ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன் மாதிரி இருந்தது. இது ஒரு சிம்பிளான ப்ராக்ரஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக கூட இருக்கலாம் ஆதித்யா. சத்யன் மெதுவாக சொன்னார். நீ என்ன சொல்ல வர்ற சத்யா, எனக்கு புரியலை. என்ன டிஸ்ட்ராக்ஷன்? ஆமாம், அதாவது அந்த கொலைகாரனோட ரியல் பேட்டர்ன் வேறு எங்கேயாவது இருக்கலாம். அவன் இந்த நம்பர்ஸை ஒரு அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அது லாஜிக்கலாக, ஆனால் அது ஒரு லேயர் கூட இருக்கலாம். ஆதித்யா சத்யனை பார்த்துட்டே இருந்தார். சத்யன் ஏன் இந்த கேஸை இவ்வளோ டீப்பாக யோசிக்கிறான்? ஒருவேளை இந்த கேஸை பற்றி இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன போல் அவன் ரொம்ப சீரியஸாக அனலைஸ் பண்ணுறானோ? ஆமாம் சத்யன், இந்த கேஸ் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த லைனை கேட்டவுடன் சத்யன் ரியாக்ஷன் இப்போ மெதுவாக வந்தது. அவருடைய கண்கள் ஒரு செகண்ட் கீழே போச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தாரு. ஆமாம், நான் கூட நியூஸில் படித்தேன். எனக்கும் இப்போ நம்ம ட்ரைனிங்கில் எடுத்த அந்த கேஸோட ஞாபகம் தான் வந்தது. அதை வச்சு தான் நானும் இந்த தியரியை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நீ என்னை பார்க்க வந்துட்ட. ஆனால் இது ஒன்றும் இன்கம்ப்ளீட் ஆகாமலே இருக்கே ஆதித்யா. அந்த லைன், ஆமாம், அது ஒரு ரெஸ்பான்ஸ். சில நொடிகள் 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ நீ என்னை எதுக்கு தேடி வந்த ஆதித்யா, தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதில் நீயும் இந்த கேஸை நீ கோத்ரூ பண்ணியிருந்தேல நம்ம ட்ரைனிங் பீரியடில், உனக்கு இதில் ஏதாவது க்ளூ கிடைச்சிதுன்னா எனக்கு ஷேர் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நான் அப்போ ரொம்ப டீப்பாக தான் அனலைஸ் பண்ணேன், ஆனால் என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ திரும்ப இந்த மாதிரி கொலை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்னோடய டிபார்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கா. எனக்கு ஆக்சுவலாக நிறைய கேஸஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த பழைய கேஸில் இருக்க க்யூரியாசிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது. நானும் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் வர்றேன். ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த டைமில் இந்த கேஸை முடிக்காமல் விட்டேன்ல. எப்போவுமே நம்ம ஒரு கேஸை எடுத்து அதை முடிக்காமல் விட்டோன்னு வையேன் ஆதித்யா, அது நம்ம மனசை விட்டே போகாது. அது மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் பீரியடில் இருந்த கேஸு என்னோடய மனசுக்குள்ளே அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பாரு, சடனாக இத்தனை வருஷம் கழிச்சு டக்குன்னு உயிர்ப்பிச்சு வந்துடுச்சு பாரு. நீ தானே இந்த கேஸுக்கு ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கப்படுற ஆஃபீஸர். கரெக்டாக ஹேண்டில் பண்ண. என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சிதுன்னா நானும் சொல்கிறேன். நீயும் உன்னோட இந்த கேஸில் இருக்கிற ப்ராக்ரஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ண. எனக்கு இந்த கேஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நானும் மேற்கொண்டு டீட்டெயிலிங் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கேஸில் வேறு என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஆதித்யா? ஓகே சத்யன், நீ பழைய கேஸில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்ப அப்படின்னு நினச்சி தான் உன்னை பார்க்க வந்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த கேஸை பற்றின எல்லா ப்ராக்ரஸும் உனக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதை நீயும் ஃபாலோ பண்ணு. ஆதித்யா அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தார். இந்த தடவை அவரோட மைண்டு கிளியராக இல்லை. ஒருவேளை அவன் இன்னோசென்ட்டாக இல்லை ஆக்டிங் பண்ணுறானா, அது ஒரு டவுட். அதனால் அது செட்டில் ஆகலை. அதே நேரத்தில் அந்த ரூமுக்குள்ளே சத்யன் தனியாக இருந்தார். அவர் மெதுவாக இப்போ அந்த பேப்பரை திருப்பி பார்த்தாரு. 5, 10, 15 பேனாவை எடுத்தார். அடுத்தது 20ன்னு எழுதினார். அவர் அதை பார்த்து மெதுவாக சொன்னார், இந்த தடவை இது மிஸ்ஸே ஆகக்கூடாது. கேரளா மழை அங்கே ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு மூடு, அது ஒரு அட்மாஸ்பியர். அந்த மாலை நேரம் முழுக்க அந்த மலைகளின் மீது மெல்ல விழுந்துக்கிட்டே இருந்தது. அந்த மிஸ்ட், அந்த ஈரமான காற்று, அந்த அமைதி, இது எல்லாமே ஒரு ஹிடன் ஸ்டோரி மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோரிக்குள்ளே தான் இன்னொரு மனிதன் அமைதியாக நடந்துட்டு இருந்தான். ராகவ் மேனன். அவன் ஒரு சின்ன டவுன் லாட்ஜ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தான். அந்த ரூம் ரொம்ப சிம்பிள். ஒரு பெட்டு, ஒரு டேபிள், ஒரு விண்டோ. அந்த விண்டோ வழியாக வெளியில் மழை தெரியும். ஆனால் அவனோட பார்வையில் அந்த மழையை பார்க்கல. அது அவன் முன்னாடி இருந்த ஒரு பழைய ஃபோட்டோ மேலே இருந்தது. ஐபிஎஸ் ட்ரைனிங் பேட்ச் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் நிறைய ஃபேஸஸ். ஆனால் அவனோட ஃபிங்கர் மெதுவாக மூவ் ஆனது. ஆதித்யா, சத்யன், அதுக்கப்புறம் அவனுடைய விரல் அவனுடைய முகத்திலேயே போய் நின்னது. ராகவ் மேனன். அவன் அந்த ஃபோட்டோவை சில நொடிகள் பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒரு அமைதி, ஆனால் அதுக்குள்ளே ஒரு டெப்த். அது ஒரு சாதாரண நினைவு இல்லை, அது இன்னும் முடிக்க முடியாத ஒரு எண்ணம். அவன் மெதுவாக இப்போ அந்த ஃபோட்டோவை கீழே வச்சான். அதில் அந்த டேபிள் மேலே இன்னொரு பேப்பர் இருந்தது. அதில் சில ஸ்கிரிபிள்ஸ் இருந்தது. 5, 10, 15, அதுக்கு கீழே 20. அவன் அந்த நம்பர்ஸை பார்த்து மெதுவாக மூச்சு எடுத்தான். இல்லை, இது கண்டிப்பாக கோயின்சிடென்ஸாக இருக்க முடியாது. அவன் அந்த வார்த்தைகளை மெதுவாக சொன்னான். அந்த லாட்ஜுக்கு வெளியில் ஒரு டீ கடை, மழை நனைந்த சாலை, சில பேர் மட்டும் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு ராகவ் வந்தான். அவன் ஒரு கார்னரில் நின்று டீ ஆர்டர் பண்ணான். அவனுடைய பார்வை கேஷுவலாக இருந்தாலும் அதை சுற்றி இருந்த மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த டீ கடையில் ஒரு டிவி, அதில் நியூஸ்.
சென்னையில் தொடர்ச்சியாக நடக்கிற மர்ம கொலைகள் அந்த லைனை கேட்ட உடனே ராகுவுடைய கண்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு திரும்பினது. போலீஸ் இன்னும் எந்த சஸ்பெக்டையும் ஐடென்டிஃபை பண்ணலை. அவன் அந்த நியூஸை கவனமாக கேட்டான். கிரைம் ஸ்கின்ல ஒரு பேட்டர்ன் இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இப்போ அதை பார்த்து மெதுவாக சிரித்தான். அது ஒரு நிதர்சன உண்மையை நினச்சி சிரிக்கிறது போல இருந்தது. ஆனால் பேட்டர்ன் இருக்கே மனசுக்குள்ளே சொன்னான். அவன் டீ டம்ளரை டேபிள் மேலே வச்சான். அவனோட மைண்டில் அந்த ஓல்டு ஃபைல் திரும்ப வந்தது. கேஸ் நம்பர் 27. அந்த டைமில் அந்த ஃபைலை அப்படியே அவன் விட்டுட்டு வந்துட்டான். டூ மெஸ்ஸின்னு சொன்னான். ஆனால் அது உண்மையா? அந்த இரவு அந்த லாட்ஜுக்கு திரும்பி வந்தான். அவன் பேக்கில் இருந்து ஒரு பழைய நோட் புக்கை எடுத்தான். அது ட்ரைனிங் டேஸில் யூஸ் பண்ணது. இப்போது அவன் அந்த நோட் புக்கை ஓப்பன் பண்ணான். அதுக்குள்ளே அதே மாதிரி ஸ்க்ரிபிள்ஸ், அதே மாதிரி நம்பர்ஸ். ஆனால் இன்னும் சில விஷயம் இருந்தது, சில நேம்ஸ். அந்த பேஜை கவனமாக பார்த்தான். இப்போ அவனோட விரல் ஒரு பெயர் மேலே நின்னது. அவன் அந்த பெயரை மெதுவாக அண்டர்லைன் பண்ணான். ஒருவேளை இதுதான் லிங்காக இருக்கணுமோ? அவன் மெதுவாக சொன்னான். அந்த மொமெண்ட் அவனோட மொபைல் எடுத்தான். ஒரு நம்பருக்கு கால் பண்ணான். ஹலோ. அந்த பக்கம் இருந்து ஒரு குரல். ராகவ் மேனன் மெதுவாக சொன்னான். நான் சென்னைக்கு வர்றேன். ஓகே. அவன் காலை கட் பண்ணிட்டான். அந்த விண்டோ பக்கம் நடந்தான். மழை இன்னும் விழுந்துக்கிட்டே இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான். இந்த தடவை அந்த கேஸை முடிச்சாகணும். ராகவ் மேனன் அந்த பெயர் ஒரு சாதாரண மனுஷனோட பெயர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பெயருக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கை அது ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாதை இல்லை, அது ஒரு வழி தெரியாத பாதை. ராகவ் மேனன் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருந்த காலத்துலேயே மற்றவங்க கிட்டேருந்து வேறுபட்டவர். மற்றவங்க கேஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ராகவ் மட்டும் இந்த க்ரைம் நடந்ததுக்கு பின்னாடி என்ன மனசு இருக்கும் அப்படின்னு யோசிப்பார். அவனுக்கு க்ரைம் அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு புதிர் மாதிரி. அது கூட ஒரு மனித மனதோட புதிர் தான். ஐபிஎஸ் அகாடமி முடிஞ்ச நாள் எல்லாருக்கும் அது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு யூனிஃபார்ம், ஒரு பவர், ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் ராகவுக்கு அது ஒரு முடிவில்லை, அது ஒரு ஆரம்பம் கூட இல்லை. அவன் அந்த சிஸ்டம்குள்ளே நுழைய வேண்டுமா இல்லையா அப்படின்னு அவனோட மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் ரூல்ஸு, ப்ரொசீஜர்ஸ், பெர்மிஷன்ஸ் இந்த எல்லாமே அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு மாதிரி தோன்றினது. ஆனால் அவனுடைய யோசனையோட வேகம் அந்த சிஸ்டம்குள்ளே அடங்காது. போஸ்டிங் ஆர்டர் வந்த பின்னாடி கூட சில நாட்கள் அவன் அந்த போஸ்டிங்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த ஆர்டரை பார்த்துட்டு இருந்தான். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் ஒரு முடிவெடுக்க போராடிக்கிட்டு இருந்தான். இறுதியில் அவன் அந்த யூனிஃபார்மை தேர்வு பண்ணலை. அவன் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸர் ஆகியிருக்கலாம். ஆனால் அவன் தேர்வு பண்ணது சுதந்திரம். அதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கை ப்ரெடிக்டபிளாக இல்லை. அவன் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். ஆனால் அது ஒரு அஃபிஷியல் டைட்டில் இல்லை. யாராவது கேஸ் கொடுத்தா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, எல்லோரும் கொடுக்குற கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டான். அவனுக்கு அவனுக்கு பிடிக்கிற கேஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவான். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான். கேரளாவில் ஒரு சின்ன டவுனில் ஒரு சிம்பிளான லாட்ஜில் சில நாட்கள் தங்குவான். அதுக்கப்புறம் வேறொரு இடம். அவனோட வாழ்க்கையில் சில ஃபிக்ஸ்டு அட்ரஸே கிடையாது. ஆனால் அவனோட மனசு மட்டும் எப்போவுமே ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கெங்கே அன்சால்வ்டு கேசஸ் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி போய் சால்வ் பண்ணணும்னு நினப்பான். அவன் ஒரு பழைய நோட் புக் வச்சுருந்தான். அந்த நோட் புக்கில் நேம்ஸ், டேட்டாஸ், லொக்கேஷன், சிம்பிள்ஸ், அவன் சால்வ் பண்ண முடியாத கேசஸ் கூட அதில் வச்சுருந்தான். அந்த நோட் புக்கில் அந்த பேஜில் இன்னும் அந்த பழைய கேஸ் க்ளோஸ் ஆகாதது. கேஸ் நம்பர் 27/1999. அந்த கேஸ் அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் பார்த்தப்ப அவனுக்கு அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. இதில் எப்படி கொலைகாரனை பற்றி எந்த க்ளூவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப குழப்பமாக இருக்கே. டூ மெஸ்ஸி அப்படின்னு அவன் சொன்னது உண்மையா? ஆனால் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண அவனால் முடியல. அது அவனோட ஈகோவுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் அவன் மைண்ட்லேருந்து போகவே இல்லை. அவன் எங்கே போனாலும் என்ன கேஸ் எடுத்தாலும் அந்த கேஸ் நம்பர் 27 அவனோட பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. சில நேரங்களில் இரவு நேரத்தில் அவன் தனியாக உட்காந்து அந்த கேஸை யோசித்து பார்ப்பான். நான் என்ன அந்த கேஸில் மிஸ் பண்ணேன்? எப்படி கில்லரோட ட்ரேஸ் இல்லாமல் போச்சு? அந்த கில்லர் எப்படி மிஸ்டேக்கே பண்ணாதவனா? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஜீனியஸா? நம்மளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையா? எப்படி அந்த பழைய கேஸ்லேருந்து என்னால் ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ பல வருஷத்துக்கு பின்னாடி அதே மாதிரி மர்டர்ஸ் நடக்குது. அதே மாதிரி நம்பர்ஸ், அதே மாதிரி பேட்டர்ன்ஸ். அது கோயின்சிடன்ஸ் இல்லைன்னு ராகவுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சது. அவன் அந்த நியூஸை பார்த்த அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனோட மைண்டுக்குள்ளே அந்த பழைய ஃபைலும் திரும்பி வந்துருச்சு. இது அதே பழைய கேம் தான். இப்போ அவனோட மொமெண்ட்டில் ஒரு முடிவெடுத்தான். இந்த தடவை இந்த கேஸை நான் முடிக்கணும். இது போலீஸ்க்காக இல்லை, இது ஜஸ்டிஸ்க்காக கூட இல்லை, இது எனக்காக நான் இந்த கேஸை நான் முடிச்சே ஆகணும். இப்போது அவன் அந்த நோட் புக்கை ஓப்பன் பண்ணான். அந்த பழைய பக்கத்தை திருப்பி பார்த்தான். மெதுவாக எழுத ஆரம்பித்தான். 5, 10, 15, 20. அவனுடைய பேனா நின்றது. இப்போ மெதுவாக சொன்னான்.
இப்போ நானும் இந்த கேம்ல இருக்கேன். அந்த லைன் ஒரு இன்வெஸ்டிகேஷனோட டிட்டர்மினேஷன். ஆனா அதே நேரம் அது ஒரு அப்சஷன். அவன் விண்டோ பக்கம் பார்த்தான். மழை இன்னும் விழுந்துகிட்டே இருந்தது. இப்ப ராகவ் மேனனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு. இந்த தடவ நான் லேட் ஆக மாட்டேன். இந்த தடவ இந்த கேஸ நான் தவற விட மாட்டேன். அடுத்த கொலை நடக்க போகுது அப்படின்னு ஆதித்யாவுக்கு புரிஞ்சிருந்தது. அந்த நாள் முழுக்க அந்த சிட்டி முழுக்க அலர்ட் பண்ணி வச்சிருந்தாரு. மஃப்டியில் எல்லா போலீஸுமே நிறைய இடங்கள்ல கூடியிருந்தாங்க. அந்த ஏரியா எல்லாமே சர்வேலன்ஸில் இருந்தது. ஆனால் அந்த கொலைகாரன் அவன் ப்ரெடிக்டபிள் இல்லை, விசிபிளாக இல்லை. அந்த மாலை ஒரு பெரிய ஷாப்பிங் மால். வீக்கெண்ட் க்ரௌடு, லைட்ஸு, மியூசிக்கு, சிரிப்புகள் எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலில் இருந்தது. அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு மிடில் ஏஜ்டு மேன் ஃபேமிலி கூட ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் சிரித்து பேசிகிட்டு இருந்தான். எந்த டென்ஷனும் இல்லை. அவனோட லைஃப்பில் இது ஒரு நார்மல் டே. ஆனால் அந்த டே அவனுக்கு லாஸ்ட் டே. அந்த சேம் க்ரௌடுக்குள்ள ஒரு ஷேடோ, யாரும் கவனிக்காத ஒரு ப்ரெசன்ஸ் அது மூவ் ஆகுது. ஒரு தொப்பி போட்ட ஆளு ஸ்லோவா, காமா அந்த மனுஷனுக்கு பக்கத்துல போறான். ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு டச், ஒரு சின்ன இடிச்சல் மாதிரி. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா நகர்ந்துட்டு போறான். அந்த ஆளு சின்ன சிரிப்பு சிரிச்சு மூவ் ஆகுறான். அந்த மொமெண்ட்ல எதுவுமே நடக்காத மாதிரி தான் தெரியும். ஆனா சில செகண்டுக்கு பின்னாடி அந்த மனிதனுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. அவன் மூச்சு விட கஷ்டப்பட்டான். அவனோட ஸ்டெப்ஸ் அன்ஸ்டேபிளா இருந்தது. அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு குழந்தை கேட்குது. அவனால் பதில் சொல்ல முடியல. இப்போ அவனுடைய பாடி சடனாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாலில் ஒரே கூட்டம், எல்லாருமே வர்றாங்க. என்னாச்சு என்னாச்சு, கால் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, யாராவது டாக்டர் இருக்காங்களா? இப்போ அந்த குழப்பத்துக்கு நடுவில் ஆதித்யாவோட டீம் ஆல்ரெடி அலர்ட்டில் இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. ஆதித்யா அந்த இடத்துக்கு ஓடி போனார். இப்போ அவர் போய் பார்த்தப்ப பாடிக்கு பக்கத்தில் நின்னாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த கொலை வந்துடுச்சு. ஆதித்யா உடனே செக் பண்ணாரு. பல்ஸ் ஆல்மோஸ்ட் போயிருந்தது. எந்த எக்ஸ்டர்னல் இன்ஜுரியும் இல்லை, எந்த ஒரு பிளட்டும் இல்லை. அதே மாதிரி தான். இப்போ அவரோட ஷர்ட் பாக்கெட்டை செக் பண்ணா. அதுக்குள்ளே ஒரு சின்ன மடித்த பேப்பர் திறந்து பார்த்தாரு. அதே தான், சிம்பிள் மேலே ஃப்ரீஸ். இப்போது என்னாச்சு ஆஃபீஸர், திரும்ப திரும்ப லேட்டாக வர்ற அப்படின்னு எழுதியிருந்தது. ஆதித்யா மெதுவாக அந்த பேப்பரை மடித்தான். அவன் சுற்றி இருந்த கூட்டத்தை பார்த்தான். அந்த கூட்டத்துக்குள்ளே தான் இன்னும் கில்லர் இருக்கான். அந்த குழப்பத்துக்குள்ளே இப்போ ஆல்ரெடி அவன் டிஸப்பியர் ஆகியிருப்பான். அந்த அந்த எண்ணத்தை நினைக்கிறப்பே இப்போ ஆதித்யாவோட மனசில் ஒரு கோப உணர்வு வந்தது. எப்படி இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான்? இவனை என்னால் எப்படி பிடிக்க முடியாமல் போகுது? இப்போ அதே நேரத்துக்குள்ள சென்னைக்கு வெளியில இருந்து சென்னைக்கு உள்ள ஒரு பஸ் ஸ்லோவாக சிட்டிக்குள்ளே நுழையுது. அந்த பஸ்ஸில் ஒரு மனுஷன் விண்டோ வழியாக வெளியில் பார்த்துட்டு வர்றான். ராகவ் மேனன். அவனோட ஃபோனில் அந்த நியூ நோட்டிஃபிகேஷன், அனதர் மிஸ்டீரியஸ் டெத் இன் சென்னை. அவன் அந்த மெசேஜை பார்த்தான். மெதுவாக கண்களை மூடினான். அடுத்த டார்கெட்டும் நடந்துருச்சு. மெதுவாக சொன்னான். இப்போ அவனோட கண்களை திறந்தான். இப்போதான் இது ஆரம்பமாயிருக்கோ, சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த மால் இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி சென்னை சிட்டி முழுக்க ஒரு அன்ஈஸியான அமைதி. அந்த கூட்டத்தில் இருந்த அந்த சடனான டெத் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு அப்படின்னு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது. ஆனால் எப்படி? அதுக்கான பதில் இன்னும் யாருக்குமே கிடைக்கல. ஆதித்யா அந்த பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சு அந்த ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கல. இப்போ அவன் நேரடியாகவே அங்கே போயிருந்தாரு. அந்த லேப் அது ஒரு வேற உலகம் மாதிரி. ஒயிட் லைட்ஸ், கெமிக்கல் ஸ்மெல், மிஷின்ஸோட சவுண்ட். அந்த இடத்துல உண்மை மறைவதில்லை. ஆனால் அது எப்போவுமே ஈஸியாக கிடைக்காது. டாக்டர் அனிதா, சீனியர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அவள் அந்த பாடி மேலே எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆதித்யா உள்ளே வந்ததும் அவளுடைய பார்வை ஆதித்யாவை நோக்கி திரும்பினது. இந்த கேஸ் நார்மல் இல்லை ஆதித்யா. அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே சீரியஸ்னஸ். எப்படி இறந்தது? ஆதித்யா நேரடியாக கேட்டார். டாக்டர் சில நொடிகள் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான். அஃபிஷியலாக சொல்லணும் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்டு தான். அந்த பதிலை கேட்டவுடன் ஆதித்யா குழம்புனா. அப்போ அன்அஃபிஷியலாக சொல்லணும் அப்படின்னா அந்த வேர்டை கேட்டவுடனே டாக்டர் நேராக பார்த்தா. ஏதோ இன்டியூஸ்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேர்டு ரூமில் இருந்த சைலன்ஸை இன்னும் ஹெவியாக மாற்றினது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அனிதா. டாக்டர் இப்போ அந்த பாடியோட கைப்பக்கம் சுட்டி காமிச்சான். இங்கே பாருங்க ஆதித்யா. ஆதித்யா கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தாரு. முதல்ல எதுவும் தெரில. அதுக்கப்புறம் லைட் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணது ஒரு டைனி மார்க் இருந்தது. இது ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி ஆல்மோஸ்ட் இன்விசிபிளாக இருந்தது. இது ஒரு இன்ஜெக்ஷன் மார்க் ஆதித்யா, டாக்டர் மெதுவாக சொன்னான். அந்த மொமெண்ட் ஆதித்யாவோட மைண்ட் ஃபுல்லாக கனெக்ட் ஆனது. அந்த கூட்டம் ஆக்சிடெண்ட்டாக டச் பண்ணது சடனாக கொலாப்ஸ் ஆனது. பாய்சனா டாக்டர் கேட்டான். டாக்டர் தலையசிச்சா. நார்மல் பாய்சன் கிடையாது ஆதித்யா. அவள் ரிப்போர்ட் பேப்பரை எடுத்தா. பிளட்டில் ட்ரேஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது. ஆனால் நர்வஸ் சிஸ்டமில் சடனாக ஷட் டவுன் ஆகிருக்கு. இப்போ டாக்டர் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா. இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் லாங் டைம் ஸ்டே ஆகாது ஆதித்யா. அது நம்மளோட உடம்பை பிளாக் பண்ணி பாடியை கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு
ஹார்ட் அட்டாக் வர வச்சிரும். ஆதித்யா அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல ஒரு சின்ன ரியலைசேஷன் உருவாகி இருந்தது. அதாவது ஒரு இன்ஜெக்ட் பண்ணா போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றீங்க. டாக்டர் தலையசிச்சா. ஆமா எக்ஸாக்ட்லி நான் தான் சொன்னேன். டாக்டர் இத நம்ம டிடெக்ட் பண்ண முடியுமா? டாக்டர் சில நொடிகள் யோசிச்சா. ஆனா கொஞ்சம் ஹார்டு தான். இம்பாசிபிள் தான் அதிகம். இப்போ டாக்டர் அந்த மார்க்க திரும்ப சுட்டி காமிச்சா. இந்த மாதிரி மார்க் எல்லா பாடிஸ்லயும் இருந்தா அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த லைன கேட்டவுடன் ஆதித்யா உடனே ஒரு முடிவெடுத்தாரு. ப்ரீவியஸ் விக்டிம்ஸ் எல்லாம் எக்ஸாமினேஷன். அதாவது அந்த பழைய பாடிஸையும் திரும்ப எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு வெளியில வந்தாங்க. இந்த தடவ அவரோட மைண்ட்ல ஒரு கிளியரான டைரக்ஷன். இவன் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். மெடிசின் தெரிந்தவனா இருப்பானோ? அதே நேரத்துல சென்னையோட வேறொரு பகுதியில ஒரு மனுஷன் டேபிள் முன்னாடியே உட்காந்துருந்தான். அவன் கையில ஒரு சின்ன ஆப்ஜெக்ட், ஒரு பேனா. அது ஒரு சாதாரண பேனா இல்ல. இப்போ அவன் அத மெதுவா பிரஸ் பண்ணான். அதுலருந்து ஒரு சின்ன ஊசி வெளியில வந்தது. அத பார்த்து அவன் சிரிச்சான். இதுதான் நான் பயன்படுத்துற ஆயுதம். மெல்ல சிரிச்சான். ஆதித்யா அந்த 3 ரீசெண்டான விக்டிம்ஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டேபிள் மேல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட பார்வை ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தது. கார்டியாக் அரெஸ்ட், சடனா கொலாப்ஸ், நோ எக்ஸ்டர்னல் இன்ஜுரி. இந்த லைன்ஸ் எல்லாமே 3 ரிப்போர்ட்லையுமே ரிப்பீட் ஆகியிருந்தது. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை அப்படின்னு மெதுவாக பேசினாரு. அந்த நேரத்தில் டாக்டர் அனிதா அந்த ரூம்குள்ளே வந்தா. அவளோட கையில் ஃப்ரெஷ்ஷான ஃபாரன்சிக் நோட்ஸ். ஆதித்யா என்னோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சுது. அந்த ஒரு லைன்லேயே கனமான வெயிட் இருந்தது. ஆதித்யா உடனே கேட்டார். ஓகே டாக்டர், என்ன கண்டுபிடிச்சிங்க? டாக்டர் அந்த ஃபைல்ஸ் மேலே அந்த நோட்ஸை வச்சா. 3 பாடிஸ்லையுமே ஒரே மாதிரி ஒரே டீட்டெயில் இருக்குது. இப்போ அவள் ஒரு ஃபோட்டோ எடுத்தா. ஜூம் பண்ணி காமிச்சா. முதல்ல எதுவும் தெரியல. ஆனால் லைட் அட்ஜஸ்ட் பண்ணது ஒரு டைனி பஞ்சர் மார்க் இருந்தது. இது சாதாரண ஸ்க்ராட்ச் இல்லை ஆதித்யா. அவள் மெதுவாக சொன்னா. இதுதான் அந்த இன்ஜெக்ஷனோட மார்க்கு. ஆதித்யா உடனே கேட்டான். அதாவது நீங்கள் சொன்ன அந்த இன்ஜெக்ஷன் தானே டாக்டர்? ஆமாம். இது 3 பாடிஸ், பழைய 2 பாடிஸ்லுமே எக்ஸாமைன் ஆயிருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்ல, பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப, அந்த பாய்சனோட ட்ரேஸஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, அது சடனா டிஸப்பியர் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. அந்த மாதிரியான பாய்சன் இன்ஜெக்ஷன வந்து சின்ன ஒரு பேனா, சின்ன ஒரு ரிங்கு, சின்ன டிவைஸ்ல கூட நம்ம ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போக முடியும். மழை அந்த மாலை நேரத்துல கூட நிக்கவே இல்ல. சென்னை நகரம் முழுக்க ஒரு ஈரமான காத்து பரவி இருந்தது. அந்த மழை சத்தம் கூட அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு போல இருந்தது. அந்த நேரத்துல தான் ஆதித்யா ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட ரூம்குள்ள மெதுவா நடந்து வந்தாரு. அவரோட மனசு இப்போ ஒரு வழியை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த வழி எங்க கொண்டு போகும் அப்படின்னு அவருக்கே தெரியல. டேபிள் மேல இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி கிடந்தது. ரீசெண்டான கொலைகள், ஃபாரன்சிக் நோட்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய புதிர் மாதிரி. ஆனா அந்த புதிருக்கு இப்போ இன்னொரு துண்டு வரப்போகுது. அந்த கதவு மெதுவா திறந்தது. உள்ள வந்தது ராகவ் மேனன். எந்த யூனிஃபார்மும் இல்லை, எந்த அதிகாரமும் தெரியாத ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி. ஆனா அவருடைய கண்கள்ல இருந்த அந்த ஷார்ப்னஸ், அது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு சமம். ஆமா, அவரும் ஒரு பெரிய ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்ச ஆஃபீஸர் தானே. சில நேரங்கள்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை விட அதிகமான ஷார்ப்னஸ். இப்போ ராகவ் மேனன் உள்ள வந்து நின்ன அந்த செகண்ட்லேயே அந்த ரூம்ல இருந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த பார்வையில் ஒரு பழைய பரஸ்பரம், ஒரு அன்ஃபினிஷ்டு கான்வர்சேஷன், இன்னும் சொல்லப்படாத கேள்விகள். சில நொடிகள் யாருமே எதுவுமே பேசல. அந்த சைலன்ஸ் ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ் இல்லை. அது ஒரு 2 மனசுகளும் ஒரே விஷயத்தை யோசிக்கிறதோட அமைதி. ராகவ், நீ வருவியா மாட்டையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டா. ஆதித்யா தான் முதல்ல பேசினாரு. அவரோட குரல் ரொம்ப காமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வெயிட் இருந்தது. ராகவ் சின்ன சிரிப்போட சேர்ல உட்காந்தாரு. நான் வராமல் இந்த கேஸ் எப்படி முடியும் ஆதித்யா? இப்போ ஒரு செகண்ட் நின்னாரு. இது நம்ம முடிக்காத கேஸ் இல்லை. அந்த லைனை கேட்ட உடனே ஆதித்யா அவர் முன்னாடி இருந்த ஃபைலை மெதுவாக தள்ளினாரு. கேஸ் நம்பர் 27/1999. ராகவ் இப்போ அந்த ஃபைலை பார்த்தாரு. அந்த பெயரை அவர் மறந்ததே இல்லை. ஆமாம், அந்த ஃபைலை இப்போ திறந்தாரு. பழைய ஃபோட்டோஸ், பழைய ரிப்போர்ட்ஸ், எல்லோவாகி போன பக்கங்கள். ஆனால் அந்த பக்கங்களுக்குள்ள இன்னும் உயிர் இருந்தது. நீ இந்த டைமில், நம்ம ட்ரைனிங் டைமில் இந்த இதை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இந்த கேஸை பார்த்துட்டு இருந்தையே, அதுக்கப்புறம் ஏன் ராகவ் விட்டுட்ட? ராகவ் இப்போ ஒரு சின்ன சிரிப்போட தலையசைச்சாரு. விட்டுட்டேன்னு இல்லை, அதுக்கப்புறம் என்னால் அதை ப்ரொசீட் பண்ண முடியலை. அதில் ஒரு க்ளூவும் கண்டுபிடிக்க முடியலை. நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு மாதிரி தானே அது இருந்தது. ஆனால் அந்த அசைன்மெண்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் டீப்பாக நான் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். இப்போ அது ஒரு கன்ஃபெஷன் மாதிரி இருந்தது. ஆதித்யா இப்போ நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்தார். ஓகே ராகவ், கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
இப்போ ரீசெண்டாக நடக்கிற கொலைகள்லாம் பழைய அதே பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகுது. ராகவ் எந்த சர்ப்ரைஸும் காட்டலை. ஆமாம் ஆமாம் தெரியும், நியூஸில் கூட பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஆதித்யா இப்போ அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எடுத்தார். இப்போ தான் புதுசாக இங்கே அந்த கில்லர் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வார்த்தையை சொல்கிறப்ப ராகவோட பார்வை இன்னும் ஷார்ப்பாக மாறிச்சு. இன்ஜெக்ஷன் தானே போட்டிருக்காங்க? அந்த ஒரு வார்த்தை அந்த ரூமில் இன்னும் ஹெவியாக விழுந்தது. ராகவ் மெதுவாக பின்னாடி சாஞ்சான். அவன் கண்கள் ஒரு செகண்டுக்கு க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் மெதுவாக ஓப்பன் பண்ணார். இதெல்லாம் ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஆதித்யா, மெதுவாக சொன்னார் ராகவ். என்ன சொல்கிற? இந்த க்ளூ அந்த காலத்தில் அந்த டைமில் அந்த கேஸ் ஃபைலில் இருந்தது. இந்த லைனை கேட்டவுடன் ஆதித்யா இன்னும் ராகவை கவனமாக பார்த்தாரு. ராகவ், நீ என்ன சொல்கிற? அப்போ இந்த கேஸ் ஃபைலில் இந்த மாதிரி இருந்ததா? இன்ஜெக்ட் பண்ணி தான் கார்டியாக் அரெஸ்ட் இருந்ததுன்னு எனக்கு புரியலையே. நான் படித்த அந்த மாதிரி எதுவும் இல்லையே. கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ராகவ் இப்போ அந்த பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்தார். அவருடைய விரல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுது. இங்கே பாரு ஆதித்யா, அந்த ரிப்போர்ட்டில் ஒரு சின்ன லைன், லோக்கலைஸ்டு டிஷ்யூ டிஸ்கலரேஷன் அப்சர்வ்டு. ஆமாம், இது என்ன சொல்ல வர? அந்த வருஷத்தில் இது என்னன்னு யாருக்கும் புரியலை. ராகவ் மெதுவாக சொன்னார். அதாவது அது முக்கியமான எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளலை, ஏன்னா அது கிளியரான இன்ஜுரி இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் நெக்ஸ்ட் பேஜை திருப்பினார். மைனர் பங்க்சர் லைக் அப்சர்வேஷன் இன்கன்க்ளூசிவ்னு எழுதியிருந்தது. இப்போ அவர் அந்த லைன் மேலே விரல வச்சார். இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். அவர் மெதுவாக சொன்னார், இன்ஜெக்ஷன் மார்க். அந்த மொமெண்ட் ஆதித்யா ஒரு செகண்டுக்கு அமைதியாக இருந்தார். அதாவது அந்த டைம்லையும் அந்த கில்லர் இதே மாதிரி பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் கொலை பண்ணியிருக்கான். ஆமாம், ராகவ் இப்போ அவனை இன்டரப்ட் பண்ணார். அதே மெத்தடு தான், ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்க முடியல. இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஈஸியாக கன்க்ளூஷன் வந்துருச்சு. அப்போது அதை அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நம்மளுக்கும் அந்த ரியலைசேஷன் நம்மளுக்கும் புரியலை. இப்போது டெக்னாலஜி வேறு லெவலில் இருக்குல்ல. ராகவ் தொடர்ந்து பேசினார். அந்த டைமில் அந்த டிஸ்கலரேஷன், அந்த நர்வ் ரெஸ்பான்ஸ் சேஞ்ச், இது எல்லாமே செப்பரேட்டாக பார்த்தாங்க. ஆனால் இப்போது இது எல்லாமே கலெக்டிவாக பார்க்குறாங்க. இப்போ மெதுவாக ஃபார்வர்டாக லீன் ஆனார். நம்ம தான் இப்போ அதை கனெக்ட் பண்ண முடியுதே. அந்த 2 பேரும் அந்த ஃபைல் மேலே இப்போ குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மொமெண்ட் 2 மைண்டும் ஒரே தாட்டு. இது ஒரே கில்லர் தான் இல்லை, ஆனால் அந்த நினைவு கம்ப்ளீட் ஆகலை. ஆதித்யா இப்போ மெதுவாக கேட்டார், ஏன் ராகவ், அதே கொலைகாரன் தான் பண்ணுறானா இல்லை யாராவது அவனை காப்பி பண்ணுறாங்களா? ராகவ் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், காப்பி பண்ணுறவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக காப்பி பண்ணுவான் ஆதித்யா? அந்த லைன் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், ஆனால் அது ஒரு டேஞ்சரஸான ஒரு ஹிண்ட். இப்போ அவரோட கண்கள் நேராக ஆதித்யாவை பார்த்துது. நான் நினைக்கிறேன் இது ஒரு கண்டினியூஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரூமில் திரும்ப அமைதி செட்டில் ஆனது. மழை சத்தம் மட்டும் இப்போ கேட்டது. ஆதித்யா மெதுவாக சொன்னார், அப்படின்னா? ஆமாம், அவன் இன்னும் உயிரோடு இருக்கான், அந்த பழைய கில்லர். ராகவ் இப்போ அந்த சென்டென்ஸை முடித்தார். மழை இன்னும் நிற்கவே இல்லை. அந்த சின்ன சின்ன துளிகள் ஜன்னல் கண்ணாடி மேலே விழுந்து வழிந்துக்கிட்டே இருந்தது. அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்த நகரம் மங்கலாக தெரிந்தது. அதே மாதிரி தான் இந்த கேஸும், பாதி தெரியும் பாதி மறைந்திருக்கும். அந்த மறைந்த பாதியை இப்போ அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரூமில் 3 பேர், ஆதித்யா, ராகவ் மேனன், சத்யன், 3 பேரும் டேபிளை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த டேபிள் மேலே ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், மேப்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. ஆமாம், இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனில் 3 பேர் இருந்தாங்க. 5, 10, 15, 20. சத்யன் அந்த நம்பர்ஸை மெதுவாக ரிப்பீட் பண்ணா. அவனோட கையில் மார்க்கர். போர்டு மேலே அந்த நம்பர் ஆல்ரெடி எழுதப்பட்டிருந்தது. எனக்கு தெரியல, இது ஒரு சிம்பிளான ப்ராக்ரஷன் மாதிரி தான் இருக்குது, அவர் மெதுவாக சொன்னார். ஆனால் அது சிம்பிளிசிட்டியே ட்ராப்பாக இருக்கலாமே, ராகவ் உடனே சொன்னார். அவன் நம்மளை நம்பர்ஸ் பார்க்க வைக்கிறான், ஆனால் ரியலான க்ளூ வேறு இடத்துல இருக்கலாம். ஆதித்யா அமைதியாக இருந்தார். அவருடைய பார்வை இப்போ அந்த நம்பர்ஸ் மேலேயே இருந்தது. இல்லை, அவன் நம்பர்ஸில் தான் பேசுகிறான்னு எனக்கு தோணுது. அந்த லைனை கேட்டவுடன் 2 பேரும் அவனை பார்த்தாங்க. ஆதித்யா இப்போ ஃபார்வர்டாக லீன் ஆனார். ஆமாம், 5, 10, 15, 20. இப்போது அந்த கில்லர் அந்த நம்பர்ஸை ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி வைக்கிறான். பாயிண்ட், நம்ம மேப்பில் எந்தெந்த பாயிண்ட்டில் இந்த நம்பர்ஸ் வருதோ அந்த பாயிண்ட்டில் இருக்க லொக்கேஷனில் அவன் ஒரு கொலை பண்ணுறான். அது கொலை பண்ணுறவங்களாம் அவன் ரேண்டமாக தான் தேர்ந்தெடுக்கிறான். இல்லை, அவன் திரும்ப இந்த பேட்டர்னை மாற்றுவான்னு தோணுது. நம்ம இதே நம்பர்ஸ் இருக்க லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவன் இதுக்கு திசை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவன் இது ஒரு இன்டர்வல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். சத்யனோட கண்கள் சின்னதாக சுருங்கினது. அதாவது அவன் ஒரு டைம் கேப் எடுத்துக்கிறானா, லொக்கேஷன் கேப் எடுத்துக்கிறான். அந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் இப்போ மேப் பக்கமாக திரும்பினாங்க.
ஆதித்யா அந்த ப்ரீவியஸ் மர்டர் லொகேஷன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருந்தாரு. முதல், 2வது, 3வது, 4வது. இப்ப அந்த பாயிண்ட்ஸ திரும்ப கனெக்ட் பண்ணாங்க. அது ஒரு பேட்டர்ன உருவாக்குனது. அது ஆனா ஸ்ட்ரெய்ட்டான லைன் இல்ல. அது ஒரு மாரி கர்வா போனது. அந்த கர்வ இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ அது ஒரு புதிய இடத்துக்கு பாயிண்ட் பண்ணது. இங்க தான் அடுத்த லொகேஷன். இதுதான் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட். ராகவ் அந்த இடத்த சில நொடிகள் பார்த்தாரு. இப்ப அதுக்கப்புறம் மெதுவா சிரிச்சாரு. ஆமா, ஆமா. இது கூட ரொம்ப கூட்டமான இடம் தான். அவர் சொன்னாரு. அவன் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி தான் பெர்ஃபார்ம் பண்றான். பெரிய பலே கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு பயங்கரமான சவால் விடுறானே! அந்த லைன் அந்த கில்லர ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி காமிச்சது. ஆதித்யா உடனே சொன்னாரு. அப்படின்னா 3 பேரும் இப்போ ஒரே நேரத்தில சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு லொகேஷன் 25 அந்த டைம் கேப் தானே! அந்த நம்பர் அந்த ரூம்ல ஒரு எக்கோ மாதிரி இருந்தது. இது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்ல. அது ஒரு வார்னிங். சில நொடிகள் யாருமே பேசல. மழை சத்தம் மட்டும். அதுக்கப்புறம் ஆதித்யா மெதுவா சொன்னாரு. இல்ல இந்த தடவ நம்ம லேட் பண்ணக்கூடாது. அவன பிடிச்சே ஆகணும். ராகவ் இப்ப ஆதித்யாவ பார்த்தாரு. அவனுக்கு முன்னாடி நம்ம போறது ஈஸி இல்ல ஆதித்யா. சத்யன் மெதுவா சொன்னாரு. ஆனா, அந்த 25 இந்த தடவ நம்ம அவனுக்கு முன்னாடி போய் இருக்கணும். அந்த மொமெண்ட் 3 பேரும் ஒரே எண்ணம். இது ஒரு ரேஸ். யாரு ஃபர்ஸ்ட்டு? யாரு கில்லர்? இப்போ அவங்க பிடிப்பாங்களா? அதே நேரத்துல வேறொரு இடத்துல ஒரு மனுஷன் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருந்தான். 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 25 மைனஸ் ஸ்கொயர். அவன் பேனாவ நிறுத்துனான். மெதுவா சிரிச்சான். இந்த தடவ நெறைய பேர் இருக்கீங்க போல. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் அவங்க அந்த லொக்கேஷன டார்கெட் பண்ணி அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ண சமயத்திலேயே அந்த கொலை விழுந்திருந்தது. ஆமா, அடுத்த கொலையும் நடந்தது. இவர்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த இரவு சென்னை நகரம் வெளியில மழை அடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த மழை சத்தம் கூட இப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள இருந்த சைலன்ஸ உடைக்க முடியல. அந்த அமைதியில ஒரு தோல்வியோட சுமை இருந்தது. 25 அது ஒரு நம்பர் மட்டும் இல்ல. அது அவங்க மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு. அந்த எண்ணம் அந்த 3 பேரோட மனசுலயும் சுத்திக்கிட்டே இருந்தது. ஆதித்யா டேபிள் முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அவன் கையில அந்த பேப்பர் இருந்தது. 27 மைனஸ் ட்ரையாங்கிள் மைனஸ் 25 மைனஸ் ஸ்கொயர். அந்த சிம்பல்ஸ், அந்த நம்பர்ஸ் அவரோட பார்வையில இருந்து அது நகரவே இல்ல. சத்யன் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்தாரு. அவரோட மைண்ட்ல இன்னும் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்த அந்த குழப்பம் சிக்கிக்கிட்டே இருந்தது. ஆனா, அந்த ரூம்ல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அமைதியா இருந்தாரு. ராகவ் மேனன். அவர் இப்ப விண்டோ பக்கமா நின்னு மழைய பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல, ஒரு கோபம் இல்ல. ஆனா, ஒரு ஆழமான யோசனை இருந்தது. சில நொடிகள் கழித்து மெதுவா திரும்பினாரு. இங்க பாருங்களேன், நம்ம ஒரு தவறு பண்றோம்னு நெனைக்கிறேன். அந்த லைன் ஒரு சாதாரண அப்சர்வேஷன் இல்ல. இப்போ அது ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்றது. ஆதித்யா அவன பார்த்தாரு. என்ன சொல்ற ராகவ்? ராகவ் மெதுவா நடந்து வந்து டேபிள் முன்னாடி நின்னாரு. இப்போ அவர் அந்த நம்பர்ஸ் மேல விரல வச்சாரு. நம்ம இத ஒரே ஒரு மனுஷன் தான் பண்றான் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அந்த பழைய ஆளே. ஆனா, இது ஒரே ஒரு மனுஷனோட வேலை மாரி எனக்கு தெரியல. அந்த லைன கேட்டவுடன் சத்யன் முன்னாடி வந்தாரு. அப்படின்னா நீ என்ன சொல்ற? ராகவ் இப்ப 2 பேரையும் பார்த்தாரு. இப்போ அவரோட கண்கள்ல ஒரு கிளாரிட்டி. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மெத்தட்ன்னு நெனைக்கிறேன். அவர் மெதுவா சொன்னாரு. ஒரு சிஸ்டமா கூட இருக்கலாம். அந்த வேர்ட் அந்த ரூம்ல ஹெவியா விழுந்தது. ஆதித்யா மெதுவா கேட்டாரு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ராகவ். ராகவ் இப்போ அந்த பழைய ஃபைல எடுத்தாரு. 1999 அவர் சொன்னாரு. அந்த டைம்ல இருந்த கில்லர் அவனோட மெத்தடு ரொம்ப பெர்ஃபெக்ட்டு. ஆனா எந்த ட்ரேஸும் விட்டுட்டு போல. எந்த பேட்டர்னும் கிளியரா இல்ல. எக்ஸிகியூஷனும் கிளீனா இருந்தது. அவர் மெதுவா நடந்துக்கிட்டே பேசினாரு. அந்த மாரி ஒருத்தன் ஒரு நாள்ல இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறியா? அவன் பண்ண ஒவ்வொரு கொலையும் அவனுக்கு இன்ச் இன்ச்சா ஞாபகம் இருக்கும். இப்ப திரும்ப அவரே பேசினாரு. ஆமா. அந்த கொலைகாரனுக்கு இப்போ பார்த்தோன்னு வையேன், இப்போ வயசு அதிகம். இப்போ கூட அவனால இதே மாரி பேட்டர்ன்ல இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? இவ்ளோ கூட்டத்துக்குள்ள அப்படின்றது டவுட்டு தான். அவனோட நாலேட்ஜ் இருக்குல்ல, அத அவன் யாருக்கிட்டயோ குடுத்துருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அதாவது அவன்கிட்ட யாராவது கத்துட்ருக்கலாம். ராகவ் தலையசைச்சுட்டே சொன்னாரு. இல்ல அவன் யார்கிட்டயாவது கத்துக் குடுத்துருக்கலாம். அந்த மொமெண்ட் அந்த ரூம்ல அமைதி இன்னும் அதிகமா இருந்தது. ஆதித்யா மெதுவா சொன்னாரு. அதாவது அவன் ஒரு லீடர் போல அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றியா? அவன் சொல்றத செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி பேட்டர்ன்ல, அதே மாரி அவன் சொல்லிக் குடுக்குறதுல. ராகவ் சின்ன சிரிப்பு சிரிச்சாரு. எக்ஸாக்ட்லி நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ அவன் அந்த நம்பர்ஸ திரும்ப பார்த்தாரு. இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த டேரிங், இந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் மெதுவா இது ஒரு பிராக்டிஸ் இல்லாம வராது. அதாவது நீ என்ன சொல்ல வர? ஆதித்யா கேட்டாரு. இந்த கில்லர் அந்த கில்லரோட மூளை அவன்தான். ஆனா, இப்ப வேற யாரோ அவன்கிட்ட கத்துக்கிட்டு இத செய்றாங்க. இதுதான் இந்த லைன்ல பெரிய ஒரு ட்விஸ்ட்டா இருந்தது. இப்போ சத்யன் கேட்டான். அப்போ அந்த ஒரிஜினல் கில்லரோட மோட்டிவ் தான் என்ன? சைக்கோ கொலைகாரனா? அப்ப அவன மாரி சைக்கோ நெறையா இருக்கானுங்களா? அவன மாரி ஃபாலோ பண்றவனுங்க?
இப்போ ராகவ் விண்டோ பக்கம் திரும்பினாரு. மழை இன்னும் விழுந்துக்கிட்டே இருந்தது. அவர் மெதுவா சொன்னாரு, "அந்த கொலைகாரன் இன்னும் இருக்கலாம். இல்ல இந்த வித்தைய கத்துக் குடுத்துட்டு அவன் இறந்து போயிருக்கலாம். இது இனிமே தான் நம்ம கண்டுபிடிக்கணும்." அன்று இரவு ஆதித்யா இப்ப திரும்ப அந்த பழைய கேஸ் ஃபைல் எடுத்து ஒவ்வொரு வரியா படிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இங்க ஏதாவது நம்ம விட்டு போன சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த பழைய கேஸ் ஃபைல் அது பல காகிதங்களின் தொகுப்பு மட்டும் இல்ல. அது பல வருஷங்களா பதில் சொல்லாமல் இருந்த கேள்விகளின் அமைதியான சாட்சி. அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு உண்மை இருந்தது. ஆனா அந்த உண்மை முழுமையாக வெளியில் வராமல் பாதியிலேயே நின்னுட்டு இருந்தது. அந்த பாதி உண்மைகளை முழுமையாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு ஆதித்யா. அந்த இரவு அவர் முன்னாடி திரும்ப திறந்து கிடந்தது அந்த பழைய கேஸ் ஃபைல். பலரால மறக்கப்பட்ட ஒரு மர்மம். ஆனால் அவரால விடப்படாத ஒன்று. இப்போ ஆதித்யா மெதுவா அந்த பக்கங்கள திருப்பிக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு வரியும் அவரோட கண்கள் மட்டும் படிக்கல, அவரோட மனசும் மூளையும் சேர்த்து படிச்சது. ஒவ்வொரு கேஸையும் பார்த்தாரு. இதயம் நின்றிருந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். வெளிப்புற காயம் இல்லை. காரணம் தெளிவில்லாமல் இருந்தது. இப்படி வந்த அந்த வார்த்தைகள் முன்னாடி அவருக்கு சாதாரணமா தோன்றினாலும், இப்ப அது எல்லாமே வேறொரு அர்த்தத்த கொடுத்துட்டு இருந்தது. அவருக்கு இப்போ அந்த வார்த்தைகளுக்குள்ள மறைந்திருக்கிற அர்த்தத்த கண்டுபிடிக்கிற முயற்சிய தான் பண்ணிட்டு இருந்தாரு. சாட்சிகளுக்குரிய தகவல்கள் அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல்ல இடம்பெற்றிருந்தது. அந்த தலைப்பு அவரோட கண்கள்ல திரும்ப வந்து விழுந்தது. முன்னாடியே இத அவரு பார்த்திருக்காரு. ஆனா அதுக்கு அவரு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அந்த தகவல்கள்ல எந்த உறுதியான தடயமும் இல்ல அப்படின்னு அவருக்கு அப்ப தோன்றியிருந்தது. ஆனா இப்போ சின்ன சின்ன தகவல் கூட அவருக்கு வேற மாதிரி தோன்றுனது. அவர் மெதுவா படிக்க ஆரம்பிச்சாரு. அருகில் இருந்தவர்கள் எதையும் கேள்விப்படவில்லை. சந்தேகத்திற்குரிய அசைவுகள் இல்லை. பாதிக்கப்பட்டவர் கடைசியாக தனியாகவே காணப்பட்டார். அந்த வழக்கமான தகவல்கள். ஆனா அந்த பட்டியலின் கடைசியில அந்த சின்ன குறிப்பு அவரோட கவனத்தை ஈர்த்தது. கான்ஸ்டபிள் முருகன், அவரின் தல குறிப்புகள். அந்த பெயர், அந்த வரி மற்ற எல்லா தகவல்களிலிருந்தும் வேறுபட்டது. அவர் அந்த முழு குறிப்பையும் கவனமா படிக்க ஆரம்பிச்சாரு. நிகழ்வு நடந்த இடத்திற்கு பக்கத்துல விசாரணை மேற்கொண்ட போது ஒரு சந்தேகத்திற்குரிய ஆண் நபர் காணப்பட்டார். அவரின் நடத்தை சாதாரணமாக இல்லை. அந்த சூழ்நிலைக்கேற்ற பதட்டம் அவரிடம் காணப்படவில்லை. அந்த வரிகள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லல, அது ஒரு உணர்வை சொன்னது. அவரிடம் சுருக்கமாக விசாரிக்கப்பட்டது. அவரது பதில்கள் தெளிவாக இல்லை. சந்தேகம் ஏற்பட்டது. ஆதித்யாவோட கண்கள் இன்னும் தீவிரமானது. இன்னும் அதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சாரு. அவரை நிலையத்திற்கு அழைத்து சென்று மேலதிகாரிகள் விசாரணை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த வரி வரைக்கும் எல்லாம் சாதாரண விசாரணை மாதிரி தான் இருந்தது. ஆனா அடுத்த வரி, அந்த நபர் திடீரென அங்கிருந்து காணாமல் போயிட்டார். சில நொடிகள்ல கண்கள்ல இருந்து மறைந்தார். அந்த ஒரு வரி முழு காட்சி மாதிரி ஆதித்யா மனசுக்குள்ள ஓடி போனது. ஒரு மழை பெய்யும் இரவு, ஒரு சின்ன தெரு, ஒரு கான்ஸ்டபிள், சந்தேக நபர். ஒரு நிமிஷம், அடுத்த நிமிஷம். எப்படி அவன் ஓடிப்போனான்? அதுக்கப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்காம விட்டாங்க? இப்போ ஆதித்யா தொடர்ந்து அந்த பழைய கேஸ் ஃபைல படிச்சாரு. அந்த பகுதியில திரும்ப தேடுதல் நடத்தப்பட்டது. ஆனா அந்த நபர் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் சிக்கவில்லை. அந்த நபரை அடையாளம் காண முடியவில்லை. தகவல் ஆதாரம் இல்லாததால் விசாரணை தொடரப்படவில்லை. அந்த கடைசி வரி தொடரப்படவில்லை. அந்த வார்த்தை அந்த அறைக்குள்ள ஒரு சுமையாக விழுந்தது. ஆதித்யா மெதுவா அந்த ஃபைல மூடினாரு. அவரோட முகத்துல ஒரு வருத்தம். ச்சே! ஒருவேளை அந்த சந்தேகமான ஆள் தான் கில்லரா இருந்திருப்பானோ? அந்த நேரத்துல தான் ராகவ் உள்ள வந்தாரு. "என்னாச்சு ஆதித்யா? ஃபைல படிச்சுட்டே இருந்த. உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சுதா?" ஆதித்யா இப்போ அந்த பக்கத்தை ராகவ் முன்னாடி வச்சாரு. ராகவும் இப்ப திரும்ப அதை கவனமா படிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட முகத்துல இருந்த சின்ன சிரிப்பு இப்ப மெதுவா மறைந்தது. அமைதியா இருந்தாரு. அவர் மெதுவா சொன்னாரு, "அப்போ ஒருவேளை இதுதான் நம்ம மிஸ் பண்ண இடமா இருக்குமா ஆதித்யா?" ஆதித்யா உடனே சொன்னாரு, "தெரியல, உறுதியா சொல்ல முடியாது." ராகவ் மெதுவா சிரிச்சாரு. "இல்ல, ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கிறப்ப அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்குள்ள பதட்டம் இல்லாம ஒருத்தன் அமைதியா இருக்கான் அப்படின்னா, அந்த நபர் சாமானியமான ஆள் கிடையாது." அந்த நேரத்துல சத்யனும் அங்க வந்தாரு. அவரும் அந்த குறிப்ப படிச்சு முடிச்சாரு. ச்சே! அவனா தான் இருக்கணும். அவன் தான் அந்த கில்லரா இருக்கணும். அவன மிஸ் பண்ணது தான் இங்க பெரிய தப்பாயிடுச்சு. இப்ப திரும்ப நடக்கிற கொலைகளுக்கும் அதுதான் காரணமாயிடுச்சு. இப்போ 3 பேரும் அந்த ஒரே வரிய பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க போயிருப்பான் அவன்? அந்த ஒரு வாய்ப்பு மறைஞ்சு போனதே! சில நொடிகள் யாருமே பேசல. அதுக்கப்புறம் ஆதித்யா தான் மெதுவா சொன்னாரு, "அந்த கான்ஸ்டபிள் முருகன் இருக்கான்ல, அவர்ட்ட போய் கேட்கலாமா?" அந்த பெயர அண்டர்லைன் பண்ணாரு. அந்த கான்ஸ்டபிள் முருகன் தான் கடைசியா அந்த ஆள பார்த்தவன்னு இதுல போட்டிருக்காங்கல்ல. ராகவ் மெதுவா சொன்னாரு. "ஆமா. கொலைகாரன ஒருவேளை ரொம்ப பக்கத்துல பார்த்த ஆளு அந்த கான்ஸ்டபிள் முருகனா ஏன் இருக்கக்கூடாது?"
ஒருவேளை இப்போ அவர் இன்னும் உயிரோட இருந்தா? சத்யன் அமைதியா கேட்டாரு. இப்போ 3 பேருக்கும் ஒரே எண்ணம். இப்போ அடுத்து நம்ம முருகன தான் போய் விசாரிக்கணும். அந்த இரவு ஒரு பழைய குறிப்புல இருந்த ஒரு சின்ன வரி, இப்போ ஒரு புதிய வேட்டையா ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த நாள் காலை நகரத்தின் சத்தத்திலிருந்து தூரமா ஒரு சின்ன கிராமம் அமைதியா இருந்தது. மழை அங்கேயும் வந்து சென்றதின் சுவடு, ஈரமான மண் வாசனை, வீடுகளின் முன்புறம் தண்ணீர் தேங்கி இருந்தது. அந்த கிராமத்துக்கு இந்த கேஸ் பத்தின எந்த சூடும் தெரியாது. ஆனா அந்த கிராமத்துல தான் இப்போ இந்த வழக்கின் மிக முக்கியமான மனிதர் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு, முருகன். அவருக்கு இப்போ வயசு 65. துறையில பல வருஷங்களா வேலை பார்த்தவரு. இப்போ ஓய்வு பெற்றவரு. அவரோட வாழ்க்கை இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன வீடு, வயதான மனைவி. அவளுக்கு உடம்பு சரியில்ல. அவள பார்த்துக்கொள்வது தான் இவரோட தினசரி வேலையாகிவிட்டது. அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். எல்லாருமே வேற வேற ஊர்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவ ஃபோனு, சில நேரம் பணம். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற அமைதிக்கு மட்டும் மாற்றம் இல்ல. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மர நாற்காலியில முருகன் உட்கார்ந்திருந்தாரு. அவரோட கையில நியூஸ் பேப்பர். ஆனா அவர் அத வாசிக்கல. அவருடைய பார்வை வெறுமையா எங்கேயோ தூரமா பார்த்துட்டு இருந்தது. அந்த வயசுக்கு வர்ற அமைதி தான் அது. அந்த நேரத்துல ஒரு ஜீப் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னது. அந்த சத்தம் அவரோட அமைதிய உடைச்சது. முருகன் இப்போ மெதுவா தல தூக்கி பார்த்தாரு. அந்த ஜீப்ல இருந்து 3 பேர் இறங்குனாங்க. ஆதித்யா, ராகவ், சத்யன். இப்போ அவங்க 3 பேரும் அந்த வீட்ட நோக்கி நடந்தாங்க. அந்த நடை சாதாரண நடை அல்ல. அது ஒரு உண்மையை தேடிக்கொண்டு வரும் நடை. "முருகன் சார் இருக்காரா?" ஆதித்யா மெதுவா கேட்டாரு. முருகன் எழுந்து நின்னாரு. அவரோட முகத்துல சின்ன குழப்பம். "நான் தான் தம்பி முருகன். நீங்க யாரு?" ஆதித்யா இப்போ அவரை மரியாதையா பார்த்து சொன்னாரு. "ஐயா, நாங்க காவல்துறையிலேருந்து வந்திருக்கோம். ஒரு பழைய கேஸ் பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும்." அந்த வார்த்தை, அந்த பழைய கேஸ். அவரோட முகத்துல ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ். அந்த 3 பேரையும் அவர் கவனமா பார்த்தாரு. "தம்பி, எந்த கேஸ பத்தி சொல்றீங்க?" ஆதித்யா மெதுவா சொன்னாரு. 27/1999. அந்த நம்பரை கேட்டவுடன் அவரோட முகத்துல அதிர்ச்சி. அவருக்கு கொஞ்சம் பயம் கூட. "ஐயோ! அந்த கேஸா சார்? ஏன் சார் இப்போ அத பத்தி விசாரிக்கிறீங்க?" அவர் பதட்டமாகறத பார்த்த ராகவ் தான் இப்போ அவர போய் சமாதானப்படுத்தினான். "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அத பத்தி ஒண்ணும் இல்ல. இப்போ திரும்ப சிட்டில அந்த மாதிரியான பேட்டர்ன்ல கொலைகள் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்துல அந்த ஒரு சந்தேகத்துக்குரிய நபர நீங்க தான் கடைசியா பார்த்ததா அந்த கேஸ் ஃபைல்ல போட்டிருந்தது. அதனால தான். நீங்க ஒண்ணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நினைப்புல இருக்கோ அத மட்டும் சொல்லுங்க." சத்யன் கேட்டாரு. முருகன் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. இப்போ அவருடைய பார்வை அவர் வீட்டுக்குள்ள இருந்த மனைவியை நோக்கி போனது. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு. "இப்பதான் மருந்து சாப்பிட்டுருக்கா சார். கொஞ்சம் வெளியில வந்து பேசலாமா?" கொஞ்சம் நகர்ந்து வந்த பின்னாடி முருகன் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அவரோட கண்கள் நேரடியா இவர்கள பார்க்கல. எங்கோ தூரத்துல அந்த பழைய நாள திரும்ப பார்க்க முயற்சி பண்ணுற மாதிரி இருந்தது. அவருடைய நினைவுகள் அவர அந்த இரவுக்கு இழுத்துட்டு போயிருந்தது. அவர் மெதுவா மூச்சு இழுத்து பேச ஆரம்பிச்சாரு. "அந்த நாளு அந்த கொலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொலை நடக்குது. எல்லாரும் செத்து போறானாங்க. ஆனா எப்படி காயம் ஏற்படுது என்னன்னு யாருக்குமே புரியல. டிபார்ட்மெண்ட்டே அல்லோகலப்பட்டுட்டு இருந்துச்சு சார். தொடர்ச்சியா கொலை நடந்துட்டே இருக்கு. எல்லாம் செத்து போறாங்க. காயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்டா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்றாங்க. இது ஒண்ணுமே புரியாத புதிரா இருந்தது சார்." அந்த மாதிரி ஒரு கொலை நடந்த சமயத்துல தான் அவர் மெதுவா மூச்சு இழுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாரு. "நான் அந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த ஆள் என் கண்ல பட்டான். அவன் என்னன்னு தெரியல சார். அவன பார்த்தோனே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவன பார்த்தாலே சாதாரணமா எனக்கு தோணல." இப்போ அந்த கான்ஸ்டபிள் முருகன் கொஞ்சம் நிறுத்தினாரு. "என்ன சார், ஒரு கொலை நடந்த இடத்துல எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில யாருமே ரொம்ப அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆனா, அந்த ஆளு ரொம்ப அமைதியா இருந்தான் சார்." நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டேன். "எங்கேருந்து வரீங்கன்னு?" கேட்டேன். அவன் பதில் சொன்னான். ஆனா, அவன் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாம இருந்துச்சு சார். என்கிட்ட சொல்றது தவிர்க்க முடியாத மாரி இருந்தது. ஆதித்யா இப்ப மெதுவா முன்னாடி வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு சார்?" முருகன் மெதுவா சொன்னாரு. "நான் அதுக்கப்புறம் அவன ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கணும்னு நெனச்சேன். ஆமா, அததான் முடிவு பண்ணியிருந்தேன்." இப்போ முருகனோட கைகள் சின்னதா நடுங்குதுன்னது. ஆனா, அந்த நேரத்துல பக்கத்துல சின்ன சலசலப்பு சார். ஒரு சண்டை. 2, 3 பேருக்கு ஒரே சண்டையா இருந்தது. நான் ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி அத விசாரிச்சுட்டு பார்க்கறதுக்குள்ள, கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இந்த ஆள காணோம்.
அந்த ஒரு வரி அந்த இடத்துல இன்னொரு அமைதியை உருவாக்குச்சு. எங்கே போயிருப்பான்? சத்யன் மெதுவாக கேட்டார். முருகன் மெதுவாக தலையசைச்சாரு. அதான் சார் எனக்கே புரியவே இல்லை சார். அது ஒரு பெரிய இடம் கூட இல்லை சார். டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் போய் யாரும் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. ஆனால் டக்குன்னு அவன் எங்கேயோ போய் புகுந்துட்டான் சார். அதுக்கப்புறம் நான் அங்கே சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் தேடினேன். ஒவ்வொரு மூலை முடுக்கையும் பார்த்தேன். ஆனால் அவன் இருந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. அந்த வார்த்தைகள் அவரோட மனசில் இன்னும் ஒரு காயம் மாதிரி இருந்தது. அந்த நாள்ல இருந்து எனக்கு அந்த அவனோட முகத்தை மறக்கவே முடியல சார். அந்த லைன் இதுதான் நெக்ஸ்ட் க்ளூ. ஆதித்யா, ராகவன், சத்யன் 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போது இவரோட மனசில் அந்த கில்லரோட முகம் இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு மெமரி. அது கூட நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம். ராகவ் இப்போ மெதுவாக கேட்டார். சார் அந்த கொலையாளின்னு சொல்ல முடியாது. அந்த நீங்கள் பார்த்த அவனோட முகம் இன்னும் உங்களுக்கு நினப்பில் இருக்கா? முருகன் கண்களை மூடினார் சில நொடிகள். அதுக்கப்புறம் திறந்தார். கண்டிப்பாக அவன் முகம் அப்படியே எனக்கு நினப்பில் இருக்குது. மறக்கவே முடியாது. இப்போ ஆதித்யாவோட கண்களில் ஒரு வெளிச்சம். இப்போ ஆதித்யா தான் மெதுவாக பேச ஆரம்பித்தார். சார் நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியம் சார் இந்த கேஸில். நீங்கள் சொன்னீங்கல்ல அவனோட முகம் இன்னும் நினைப்பில் இருக்குன்னு. அதுதான் இப்போ நம்ம கேஸுக்கு தேவை. முருகன் அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். சத்யன் மெதுவாக சொன்னார். சார் நாங்கள் சிட்டியிலேருந்து ஒரு டிராயிங் பண்ணுற ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அழைச்சிட்டு வரோம். நீங்கள் நினைப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். 2 எக்ஸ்பர்ட் அழைச்சிட்டு வரோம் சார். ஒருத்தர் டிஜிட்டலாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற அந்த வடிவத்தை உருவத்தோட அமைப்பை வச்சு அவர் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுவார். இன்னொருத்தர் கையிலே டிராயிங் பண்ணுறவர். நமக்கு 2 இமேஜ் கிடைச்சாலும் அது நமக்கு இந்த கேஸில் இப்போ மிகப்பெரிய க்ளூவாக இருக்கும் சார். அதை வச்சு தான் நம்ம கில்லரை நம்ம அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் முருகன் ஒரு செகண்டு யோசிச்சார். அவர் கண்களில் ஒரு சின்ன தயக்கம். சார் ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சு சார். நான் சொல்கிறத வச்சு எப்படி சார் ஃபோட்டோ உருவாக்க முடியும்? ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சார். அந்த ஒரு லைன் அது ஒரு ஹோப் போல் இருந்தது. ராகவ் அந்த நேரம் வர அமைதியாக இருந்தார். அவர் இப்போ பேசினார். ஒன்றும் அவசரம் இல்லை சார். நீங்கள் நிதானமாக இருங்க. நாங்கள் ஒரு 4-5 நாள் கழித்து வர்றோம். நீங்கள் கொஞ்சம் மெதுவாக உங்கள் மனசை சமநிலைப்படுத்திக்கிட்டு அந்த உருவத்தை நீங்கள் பார்த்து அவனோட உருவத்தை மனசில் கொண்டு வந்து சொன்னீங்கன்னா போதும். நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு 50% நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சாலும் போதும். அதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த வார்த்தை டெலிபரேட்டாக இருந்தது. உடனடியாக அழுத்தம் இல்லை. மெமரி நேச்சுரலாக வரணும். முருகனும் மெதுவாக தலையசிச்சார். சரிங்க சார். அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடிந்தது. ஆனால் அந்த கேஸ் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலை. 3 பேரும் மெதுவாக எழுந்து வெளியில் நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டு வாசலை கடந்து வெளியில் வந்தப்போ அந்த மாலை நேரம் கொஞ்சம் மங்கலாக இருந்தது. சூரியன் மறைந்துட்டு இருந்தது. அவர்கள் இப்போ ஜீப்பு பக்கம் நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ராகவ் மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடந்தார். அவர் ஒரு செகண்ட் நின்னார். அவரோட பார்வை அந்த வீட்டை உள்ளே பார்த்தது. ஒரு சின்ன காம்பவுண்ட், ஒரு பழைய சுவர், ஒரு பக்கத்தில் கரைந்த மண், ஒரு மூலையில் பழைய சைக்கிள். அது ஒரு சாதாரண வீடு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற கான்ஸ்டபிள் முருகனோட மனசுக்குள்ளே அந்த கில்லர் மறைஞ்சு கிடக்கான். ஆதித்யா திரும்பி கேட்டான். என்னாச்சு ராகவ்? ராகவ் மெதுவாக தலையசைச்சாரு. ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். ஆனால் அவரோட பார்வை இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து விலகவே இல்லை. ஒருவேளை முருகனுக்கு ஞாபக மறதி இருக்குமோ? மெதுவாக சொன்னார் ராகவ். இல்லை அவர் தான் சொல்கிறாரே அவருக்கு ஸ்ட்ராங்காக நினைப்பில் இருக்குன்னு. இப்போ 3 பேரும் ஜீப்புக்குள்ளே ஏறினாங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஆனது. அந்த வெஹிக்கிள் மெதுவாக அந்த கிராமத்தை விட்டு வெளியில் போனது. முருகன் அந்த வீட்டு வாசலில் நின்று பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் மெதுவாக திரும்பி உள்ளே போனார். அவருடைய மனசில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது போல இருந்தது. முருகன் வீட்டிலேருந்து திரும்பின அந்த மாலை அந்த ஜீப் சாலையில் மெதுவாக நகர்ந்துட்டு இருந்தாலும் அந்த ஜீப்புக்குள்ளே இருந்த 3 பேரோட மனசுகள் இப்போ வேற வேற திசையில் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சாலும் அந்த கேஸ் இன்னும் முடியலை. அது இன்னும் ஆழமாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஆழத்தில் தான் இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மூழ்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதித்யா ஸ்டேரிங்க்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். அவரோட மைண்டில் இன்னும் அந்த விட்னஸோட ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு நிமிஷம், அந்த மிஸ்டு சான்ஸ், அவர் இன்னும் அந்த பாஸ்ட்டில் சிக்கிக்கிட்டே இருந்தார். ஆனால் ராகவ் மட்டும் வேறு மாதிரி அமைதியில் இருந்தார். அது ஒரு எம்டியான அமைதி இல்லை, அது ஒரு கால்குலேஷன் மாதிரி இருந்தது. ராகவ் விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்டு இருந்தார். மழை நின்று இருந்தாலும் சாலை இன்னும் ஈரமாக இருந்தது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த ஈரமான தரையில் பிரதிபலித்தது. ஒரு பிளர்டு லைட்டு மாதிரி தெரிந்தது. அந்த பிளர்டு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இந்த கேஸும். கிளியராக இல்லை, ஆனால் கம்ப்ளீட்லி மறைஞ்சும் போகலை. இந்த நேரத்தில் தான் அவரோட மனசில் அந்த எண்ணம் வந்தது. இந்த கேஸ் நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. அவர் மெதுவாக தலையசைச்சார். ஏன் ஆதித்யா,
நம்மளோட அதாவது நம்ம பேட்ச்ல வந்து நம்ம இந்த பழைய கேஸ நம்ம 3 பேர் எடுத்து பார்த்தோம். அதுபோல நெறைய பேர் அந்த டைம்ல பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு பேட்ச்லயும் அந்த கேஸஸ ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒருவேள அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? நம்ம ஏன் நம்ம பேட்ச மட்டுமே டார்கெட் பண்ணோம்? ஆதித்யாவும் ஒரு செகண்ட் யோசிச்சாரு. ஆமால்ல, அந்த ஆங்கிள்ல நம்ம யோசிக்கவே இல்லல்ல. ஆமா, சிஸ்டம்ல இருக்கும். ஒவ்வொரு ஐபிஎஸ் ட்ரெய்னிங்லயும் அந்த கேஸ் ஃபைல்ஸ யார் எடுத்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, அத யார் யார் பார்த்துருக்காங்கன்னு. அப்படின்னா, ஆமா, அந்த ஃபைல்ல பார்த்தவங்களே யாராவது கில்லரா இருக்கலாமா? நம்ம நம்ம ட்ரெய்னிங் அகாடமிலயே இருக்கலாம். அந்த இரவே ஆதித்யா தனியா கிளம்பி போனாரு. இந்த கேஸு ஒருவேளை ஐஏஎஸ் அகாடமிக்குள்ளேருந்து ஆரம்பிச்சிருக்குமோ? அந்த இரவு நேரம் ஐஏஎஸ் அகாடமி கேம்பஸ் ஆல்மோஸ்ட் காலியா இருந்தது. காரிடர்ஸ் அமைதியா இருந்தது. லைட்ஸ் மட்டும் மங்கலா இருந்துட்டு இருந்தது. இப்போ ஆதித்யா அந்த ரெக்கார்ட் செக்ஷனுக்குள்ள பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போனாரு. அவர் முன்னாடி அந்த சிஸ்டம், அந்த ஸ்க்ரீன், அந்த டேட்டாபேஸ் அத லாகின் பண்ணாரு. கேஸ் நம்பர் 27 சர்ச் பண்ணாரு. ஃபெமிலியரான லிஸ்ட் தான் ஸ்க்ரீன்ல வந்தது. அதாவது இவங்க 3 பேரோட பேர் இருந்தது. மத்த இயர்ஸ்ல யாருமே அத வந்து ஆக்சஸ் பண்ணவே இல்ல. இது எப்படி? நம்மளோட இயர்ல மட்டும் இந்த கேஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்களா? எப்படி மத்த பேட்ச்ல இத எப்படி யாருமே ஆக்சஸ் பண்ணவே இல்ல? இந்த டவுட் ஆதித்யாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆதித்யா சேர்ல பின்னாடி சாஞ்சாரு. அவரோட கண்கள் ஸ்க்ரீன்ல இருந்தது. என்னது இது? இந்த சிஸ்டம் டூ கிளீனா இருக்கு. மெதுவா சொன்னாரு. ஏதாவது ட்ரேஸ் இருக்குமே? இல்ல ட்ரேஸே இல்லாம டிஜிட்டலா எரேஸ் பண்ணிட்டாங்களா என்ன? இது உண்மையாவே கோயின்சிடென்ஸா? இல்ல யாராவது ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல விளையாடுறாங்களா? இந்த சந்தேகத்துக்கு பதில் இல்லாம இருந்தது. இப்போ ஆதித்யா சிஸ்டம க்ளோஸ் பண்ணாரு. மெதுவா எழுந்தாரு. காரிடர் வழியா வெளியில நடந்தாரு. அவர் வெளியில வந்தப்போ இரவு இன்னும் ஆழமா இருந்தது. அவர் ஜீப் பக்கம் நடந்தாரு. அவரோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும். ஒருவேளை நான் தான் தப்பா யோசிக்கிறேனா? அதே நேரத்துல சத்யன் அங்க வேற இடத்துல தனியா இருந்தான். அவன் எந்த சிஸ்டமும் யூஸ் பண்ணல. அவர் எந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணல. அவர் மட்டும் ஒரு மேப் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அவரோட விரல்கள் அந்த நம்பர்ஸ் மேல மெதுவா மூவ் ஆனது. 5, 10, 15, 20, 25. இப்போ அவர் அந்த பாயிண்ட்ஸ கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. ஆனா எந்த கிளியரான ஆன்சரும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் மெதுவா தலையசைச்சாரு. இல்ல, இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 2 பேரும் தீவிரமான சிந்தனையில இருக்க, ராகவ் மட்டும் இப்ப யாருக்கும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருந்தாரு. முருகன் வீட்ட விட்டு சென்றதுக்கு சில மணி நேரங்கள் கழிச்சு, திரும்ப அந்த கிராமத்துக்கு ஒரு வண்டி வந்து நின்னது. அதுல ஆதித்யா இல்ல, சத்யன் இல்ல. ராகவ் தான் திரும்ப முருகன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, எந்த தகவலும் கொடுக்கல. இப்போ நேரா ராகவ் இப்போ முருகன் வீட்டுக்குள்ள நடந்தாரு. வாசல் திறந்திருந்தது. உள்ள பார்த்தாரு. முருகன் தன்னோட மனைவிக்கு பக்கத்துல இருந்தாரு. அவர் படுக்கையில இருந்தாங்க. முருகன் இப்போ மனைவிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒரு சீன் ஒரு செகண்டுக்கு ராகவோட கண்கள்ல நின்னது. இப்போ டக்குன்னு முருகன் திரும்பி பார்த்தாரு. என்னாச்சு தம்பி? திடீர்னு வந்திருக்கீங்க? அந்த குரல் சாதாரணமா இருந்தாலும் அவருடைய கண்கள்ல ஒரு சின்ன அதிர்ச்சி. ராகவ் உடனே எந்த ரியாக்ஷனும் காட்டல. இல்ல, இல்ல. நான் சொன்னேன்ல சார், அந்த டிராயிங் பண்றவங்க வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நாளைக்கு காலையிலே வராங்களாம். அதான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க தம்பி. காலையில அழைச்சிட்டு வாங்க. பார்க்கலாம். நான் கண்டிப்பா சொல்றேன். முருகன் சிரிச்சாரு. ஆனா அந்த சிரிப்பு நார்மலா இல்ல. ராகவ் இப்ப மெதுவா வெளியில வந்தாரு. அவர் ஜீப்புக்கு நடக்கிறப்ப அவரோட மைண்ட்ல ஒரு சின்ன சீன் ரிப்பீட் ஆனது. இன்ஜெக்ஷன். ராகவ் ஒரு நிமிஷத்துக்கு நின்னாரு. முருகனுக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியுமா? அவர அந்த நினைப்ப கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்பவே சந்தேகம் ஆரம்பிச்சிருந்தது. ராகவ் அந்த வீட்டிலேருந்து வெளியில வந்ததும் வண்டிய உடனே ஸ்டார்ட் பண்ணல. அவரோட கை ஸ்டியரிங் மேல இருந்தாலும் அவரோட மனசு இன்னும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தது. அவர் பார்த்த அந்த காட்சி, முருகன் தன்னோட மனைவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்த அந்த காட்சி. அவன் கண்கள் மெதுவா கூர்மையானது. இன்ஜெக்ஷன். ராகவ் இப்ப மெதுவா அந்த வார்த்தையை உச்சரித்தாரு. அந்த வார்த்தை அவருடைய நினைவுகளை இன்னும் ஆழமா இழுத்தது. கொலைமுறை, மைக்ரோ ஊசி, தடயமில்லாத விஷம், இந்த மூன்றும் இப்போ ஒண்ணா இணைந்தது. அவரோட உடம்பு முழுக்க ஒரு குளிர்ச்சி ஓடுனது. இது கோயின்சிடன்ஸ் இல்ல. இப்ப அவர் உடனே ஃபோன் எடுத்தாரு. ஆதித்யா, சத்யன். அவரோட குரல் கொஞ்சம் அவசரமா இருந்தது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? கில்லரை கண்டுபிடிச்சாச்சு. அதே நேரத்துல அந்த கிராமத்து வீட்டுக்குள்ள முருகன் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப முருகனோட கையில ஒரு பழைய பெட்டி. அதை மெதுவா திறந்தாரு. அதுல சில இன்ஜெக்ஷன், சில மருந்துகள். இப்ப அத அவரு மெதுவா பார்த்தாரு. அவருடைய முகத்துல ஒரு வெற்றி சிரிப்பு. இவ்வளவு வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. முருகனோட கண்கள்ல ஒரு அகந்த.
இப்போ கூட நீங்கள்லாம் லேட்டு தான். அந்த நேரத்தில் அந்த வீட்டை நோக்கி ஜீப் வேகமாக வந்தது. ஆதித்யா, ராகவ் மற்றும் சத்யன் இப்போ அவங்க 3 பேரும் நேராக அந்த வீட்டை நோக்கி போனாங்க. அந்த ஜீப் நின்ன சத்தம் அந்த இரவோட அமைதியை உடைச்சது. முருகன் இப்போ தலை தூக்கி பார்த்தாரு. அவரோட முகத்தில் எந்த பயமும் இல்லை, ஒரு அமைதி இருந்தது. மெதுவாக எழுந்தாரு, வாசலுக்கு நடந்தாரு. முருகன் வெளியில வந்தாரு. அவரோட மனசுக்குள்ள அந்த பழைய முகம் மட்டும் இல்ல. அவர் உருவாக்குன ஒரு உலகமே இருந்தது. ஒரு காலத்துல அவர் தன்னை நிரூபிக்க நினைத்த அந்த தருணம். அது மட்டும் இல்ல. அதுதான் இப்போ ஒரு கோபமாவும், வெறியாவும் மாறி இருந்தது. அது எல்லாமே இப்போ முருகனுக்கு ஒரு அமைதியான சிரிப்பா இருந்தது. முருகன் மெதுவா சொன்னாரு, "இவ்வளோ வருஷம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரு, பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், பெரிய டீமையே கைக்குள்ள வச்சிருக்கிறவங்க நீங்கலாம்." அந்த வார்த்தைகளில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு வெற்றி இருந்தது. ஆதித்யா, ராகவ், சத்யன் 3 பேரும் இப்போ முருகனை பார்த்தபடி நின்னாங்க. அந்த அமைதியில் ஒரு பெரிய உண்மை இருந்தது. இப்போ ராகவ் தான் சொன்னான், "எதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க?" "எதுக்காக பண்ணனா? உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் திணறடிக்க வேணாமா? ஆரம்பத்தில் நான் ஒரு கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு கடவுள் அபரிவிதமான அறிவை கொடுத்துட்டான். ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குள்ள மூளையை கொடுத்துட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய கேஸுங்க வரும். அந்த ஸ்டேஷனில் நிறைய கொள்ளை வழக்குகள் கூட வரும். ஆனால் போலீஸார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, என்னோட டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்கிறேன், ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போது நான் சொன்னேன்னு வைங்களேன், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், இதுதான் கொலையாளிக்கான லீடு, கொலை நடந்த பின்னாடி அவன் இந்த மாதிரி தான் போயிருப்பான் அப்படின்னு நான் என்னதான் சொல்லி கத்துனாலும் கதறினாலும் என்னை ரொம்ப 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 அலட்சியமாகவும் அவமானமும் படுத்தினாங்க. சாதாரண கான்ஸ்டபிள், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேஸில் உண்மையாக பார்த்தா நான் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் கிளியராக சொல்லுவேன், என்ன நடந்திருக்கும், யார் பண்ணியிருப்பாங்க, எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த கான்ஸ்டபிள் முருகனோட குரல் உயர்ந்தது. ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்களே. அந்த ஒரு லைன் அந்த முருகனோட வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ணது. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருமே கிண்டல் தான் பண்ணுவாங்க. உன் வேலையை மட்டும் பாரு, பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு நினப்பு. ஆனால் நான் கண்டுபிடிச்ச க்ளூவை வேற யாரோ சொன்னாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்குரிய வேலை இருக்கணும் போல இருக்கு. அப்போது அறிவெல்லாம் நம்மளோட மூளையில் மட்டும் இருக்கக்கூடாது போல இருக்கு. அறிவு அப்படின்றது ஒரு பெயர், ஒரு பதவியில் இருக்கிறது தான் அறிவுன்னு ஏற்றுப்பாங்க போல இருக்கு. இப்போ முருகனோட குரல் மெதுவாக மாறினது. அது கோபம் இல்லை, அது காயம். ஒரு நாள் அதுதான் எனக்கு இன்னும் கோபமாக மாறிச்சு. என்னை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். எப்படி? நான் ஒரு நாள் ஒரு தடயமே இல்லாத ஒரு கொலை பண்ணேன். சிட்டி முழுவதும் திணறுச்சு. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரை, ஏன் பெரிய பெரிய டீமு, டிஎஸ்பி, எஸ்பின்னு எல்லாருமே கதறினாங்க. அவங்க பக்கத்துலேயே இருந்தேன்னா அதை பார்த்து ரசித்தேன். அப்போ எனக்கு ஒரு திருப்தி வந்தது. ஒரு தப்பு பண்ணுற, கொலை பண்ணுற, கொள்ளையடிக்கிற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த கொலையாளியே நானாக இருக்கிறப்போ என்னை அவங்க தேடி தேடி ஊஞ்சு போனாங்க. ஒரு க்ளூவும் கிடைக்காம கதறினாங்க. அதை பக்கத்திலே பார்த்துட்டு இருந்த எனக்கு என்னை உதாசீனப்படுத்தின, என்னை அவமானப்படுத்தின, என்னோட உழைப்பை வீணடித்த, என்னோட பதவியை கீழ்த்தரமாக பேசின எல்லாரோட கதறலையும் பார்த்து ரசித்தேன். ஒரு கொலை, அதுக்கப்புறம் தொடர் கொலையானது. ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியலையே. தமிழ்நாடே பதறிச்சு. அந்த கேஸு தான் நீங்கள் படித்த அந்த 1999 கேஸு. இப்போது சத்யன் கேட்டான், சரி தடயமில்லாமல் அப்போ கொலை பண்ணீங்க, திரும்ப விட்டுட்டீங்க, இப்போ ஏன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுவா தம்பி, அடிக்கடி நியூஸ் சேனல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆதித்யா தம்பி இருக்காப்புல, ரொம்ப பெருசாக இன்டர்வியூலாம் கொடுப்பாரு. நான் பெரிய ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் பெரிய ஆள், என் முன்னாடி எந்த ஒரு ஆளும் கேஸும் நிற்க முடியாது, எந்த ஒரு தப்பு நடந்தாலும் உடனே துப்பறிஞ்சிருவேன், நான் பெரிய புலி, அது இதுன்னு. இவர் மட்டும் பேசலை, சுற்றி இருக்கிற மீடியாவும் பேசினாங்க. அதுதான் என்னோட ஈகோவை திரும்ப தட்டி விட்டது. ஓ, அப்போ புதுசாக வந்திருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்னை விட பெரிய ஆளா அப்படின்ற என்னோட ஈகோவை தட்டுச்சு. அதுதான் திரும்ப கொலைகள் பண்ணினேன். ஆனால் பாருங்கள், உங்களை ஒரு சின்ன க்ளூவை கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் நான் பண்ணின இத்தனை கொலைகளுக்கும் என்னென்ன இந்த தமிழ்நாடு மட்டுமா விட்டால், நீங்கள் இந்தியாவில் இருக்க சிபிசிஐடியிலேருந்து எல்லா ஆஃபீஸர்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் இந்த கொலையில் நீங்கள் ஒரு க்ளூவும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது.
அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்ல கூட நான் தெரிஞ்சே தான் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணேன். எப்போவாவது ஒரு அறிவாளி வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணான்னா, அவனுக்கு இது புரியட்டும்னு தான் நான் அப்போ கூட அந்த ஃபேக்கான நியூஸை தெரிஞ்சே தான் பரப்புனேன். இப்போ கூட பாருங்க, கரண்ட்டாக ஆஃபீஸராக இருக்கிறவங்க 2 பேராலையும் கண்டுபிடிக்கவே முடியலைல. என்ன மாதிரி பதவியில் இல்லாத ஒரு புத்திசாலியான ராகவ் தம்பி தானே என்னை கண்டுபிடிச்சிது. இப்போ அந்த முருகனோட கண்களில் ஒரு வெறி இருந்தது. இப்போ கூட உங்கள் எல்லாத்த விட நான் தான் மேல். நான் கான்ஸ்டபிள். நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலே நிற்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழே தான். இப்போ அந்த கான்ஸ்டபிள் முருகனோட சிரிப்பு அதிகமானது. இவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் நான் வச்ச க்ளூவால் தான் என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கீங்க. அந்த க்ளூ கூட நான் விட்டு வைக்காம தான் இருந்திருப்பேன். இருந்தாலும் எனக்கும் மிஞ்சின ஏதாவது ஒருத்தன் இருப்பான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலேயும் உண்டு அப்படின்றதுக்காக தான் அந்த க்ளூவே நான் விட்டேன். இப்போ கூட நான் தான் வெற்றியாளன். அந்த முருகன் இப்போ ஆணவத்தில் சிரிச்சான். இந்த தொடர் கொலை வழக்கு முடிக்கப்பட்டது. இந்த வழக்கோட முடிவில் முருகன் மட்டும் பிடிக்கப்பட்டான் அப்படின்றது உண்மையல்ல. அவனுடைய மனசு எப்படி உருவானது அப்படின்றதுக்கான பதிலும் கிடைத்தது. கான்ஸ்டபிள் முருகன் அவன் ஒரு ஆஃபீஸர் கிடையாது. ஆனால் ஒரு கூர்மையான அறிவு கொண்ட ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். ஆனால் அவனோட அறிவை யாருமே கேட்கல. அவனோட அறிவை யாருமே அங்கீகரிக்கலை. அவனோட கருத்தை யாருமே ஏற்கலை. அந்த அவமானம், அந்த உதாசீனம், அந்த புறக்கணிப்பு, இது எல்லாமே சேர்ந்து முருகனோட மனசில் ஒரு காயத்தை உருவாக்குனது. அந்த காயம் ஒரு நாள் கோபமாக மாறினது. அந்த கோபம் ஒரு முடிவாக மாறினது. அந்த முடிவு ஒரு தொடர் கொலையாக மாறினது. முருகன் செஞ்சது தவறு. ஆனால் அவன் நினச்சது ஒன்றே ஒன்று, நான் யாருக்கும் கீழே இல்லை, நான் தான் எல்லாருக்கும் மேலே. அவனை புறக்கணித்த அதே போலீஸ் துறையையே அவனுடைய தடயமில்லா புத்திசாலித்தனமான கொலைகளால் திணற விட்டு அவன் தன்னோட மனக்காயத்தை தன்னோட விதத்தில் தீர்த்துக்கிட்டான். இறுதியில் இப்போ அவன் கைது செய்யப்பட்டு விட்டான். ஆனால் அவனோட மனசுக்குள்ள இன்னும் அவன் தோற்றவன் கிடையாது. இன்னும் அவன் வெற்றியாளன் அப்படின்ற நினைப்போட 1 வருடம் ஓடிருச்சு. முருகன் ஜெயிலுக்கு வந்து சிறைச்சாலையோட வாழ்க்கை திரும்ப அந்த பழைய ஃபார்மில் திரும்பி இருந்தது. காலையில் சாவிகளோட சத்தம், மாலையில் கதவுகள் மூடுற சத்தம், அதுக்குள்ளே கைதிகள், அதுக்குள்ளே அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதைகள். முருகன் இப்போது அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு அமைதியாக பழகியிருந்தான். அவன் எப்போவும் எதுவும் பேசுகிறதில்ல. அவனை தேடி அந்த சிறைச்சாலைக்கு யாரும் வர்றது இல்லை. ஒரு மாலை அந்த சிறை அலுவலகத்துக்குள்ளே ஒரு வார்டன் கொஞ்சம் விரக்தியோடு நடந்து போனான். அவனோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது ஏதோ பிரச்சனைன்னு. அவனோட முகத்தில் ஒரு சோர்வு. இன்னொரு வார்டன் கிட்ட புலம்பிகிட்டு இருந்தான். என்னதான் நம்ம என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் அவனோட குரல் கொஞ்சம் கீழே போனது. இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்மளை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம இவங்கள மாதிரி பெரிய ஆளுங்க கிடையாது, பெரிய ஆஃபீஸர் கிடையாது, ஜெயிலில் ஒரு சாதாரண வார்டன். அதனால் நம்ம பேச்சுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது கிடையாது. இந்த ஜெயிலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி இடங்கள்லாம் பிரச்சனை இருக்குது, கைதிகள் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னு. ஆனால் நான் சொல்கிறது யார் கேட்குறா? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த வார்டனோட குரல் மெதுவாக உடைந்தது. ஏன்னா நம்ம சாதாரண கடைநிலை ஊழியர்கள், நம்மளோட குரலுக்கு இங்கே மதிப்பில்லை. இப்போ அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல ஒரு சுமை போல் விழுந்தது. அந்த நேரத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்த முருகன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் வந்தார். அவர் முகத்தில் ஒரு அமைதி. இப்போ அவர் அந்த வார்டனை சில நொடிகள் பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவாக சிரித்தார். அது ஒரு கிண்டல் இல்லை, அது ஒரு புரிதல். சார், முருகன் மெதுவாக கூப்பிட்டாரு. இப்போ அந்த வார்டன் திரும்பி பார்த்தான். என்ன? முருகன் மெதுவாக முன்னாடி வந்தார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க சார். அப்புறம் எந்த மாதிரி சொல்லணும்? நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் சார், அப்போ தான் மதிப்பு வரும். இப்போ முருகன் ஒரு சிரிப்போட அந்த வார்டனை பார்த்தான். ஓகே வியூவர்ஸ், இப்போது இந்த நாவல் இங்கே முடிஞ்சது. எப்படி இருந்தது? சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய க்ரைம் த்ரில்லர் நாவல் என்னோடய சேனலில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய நாவல்ஸ் வந்து என்னோடய சேனலில் போடுறதுக்கு தயாராக வச்சுருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர்.